நம்ம இப்போ அடுத்து போயிடலாங்களா? முடியுமா முடியாதான்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக அடுத்து வர போறாங்க. அதை பத்தி பேசுறதுக்கு நம்ம எம்சி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பார்த்து ஏதாவது தயவு செஞ்சு பார்த்து பண்ணுங்க, சரிங்களா? வர்றேங்க. இந்த கலை நிகழ்ச்சிகளின் கொண்டாட்டம் எல்லாம் அப்படியே நடந்துட்டே இருக்கும்போது இப்போ அறிவுக்கும் ரசனைக்கும் விருந்தளிக்க போது நம்மளோட விழாவோட சிகரமான நிகழ்ச்சியான பட்டிமன்றம். வாழ்க்கைன்றது ஒரு பயணம். இந்த பயணத்துல எல்லாருக்குமே ஏதோ ஒரு பாரம் இருக்கும். இந்த பாரத்தை நம்ம அப்படியே சுமந்து போறோம் இல்லையா? இந்த பாரத்தை நம்ம மனச்சுமை அப்படின்னு சொல்றோம். இந்த மனச்சுமைய கொஞ்சம் லேசாக்குறதுக்கு, இந்த மனச்சுமை இல்லாம இருக்கிறதுக்கு நம்மளுக்கு தேவை, ஒரு பக்கம் பணம் இருந்தா எதையும் சாதிக்கலாம், வறுமை இல்லாத வாழ்வே ரொம்ப நிம்மதியை தரும் அப்படின்னு பணச்சுவை அணியினர் வாதிட வராங்க. அதே சமயம் கோடி கோடியா பணம் இருந்து என்ன சாதிக்க போறோம்? நல்லா ஒரு நிமிஷம் வாய் விட்டு சிரிச்சிட்டோம் அப்படின்னா அதுவே ஒரு ஆகச்சிறந்த மருந்து அப்படின்னு வாதிட வராங்க நகைச்சுவை அணியினர். பணப்பை நிறைஞ்சிருந்தா நிம்மதியா, இல்ல சிரிப்பலை நிறைஞ்சிருந்தா நிம்மதியா? இப்படி ஒரு சுவாரஸ்யமான சொல்லரங்கம். இந்த சொல்லரங்கத்தை சிறப்பா வழி நடத்த, அப்புறம் நகைச்சுவையால நம்மள நனைய வைக்க, அதே சமயம் தீர்ப்பால சிந்திக்க வைக்கவும் நமக்கு ஒரு மிகச்சிறந்த நடுவர் வந்திருக்கிறார். அவர் திரு ஜேசு சுந்தரமாறன். அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். நம்மளுடைய நடுவர் அவர்கள் திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இளங்கலை, சென்னை லயோலா கல்லூரியில் முதுகலை படித்து, இவர் அமெரிக்காவில் கணினி அறிவியலில் 2வது முதுகலை படிப்பை முடித்து கணினி மென்பொருள் துறையில் இயக்குனராக பணியாற்றி வருகிறார். சினிமா ஆர்வத்தால் ஹாலிவுட்டில் டிப்ளமோ இன் ஃபிலிமிங் படித்து அதன் பிறகு சில குறும்படங்கள் எடுத்துள்ளார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை விளக்கும் மெரினா புரட்சி என்ற ஆவண படத்தை எடுத்து வெளியிட்டுள்ளார். இவர் இயற்கை தயாரித்த குமரி கண்டம் என்ற ஆவண குறும்படமானது 2019 நார்வே உலக திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டுள்ளது. மேலும் சில குறும்படங்கள் தனி பாடல் எடுத்து வெளியிட்டுள்ளார். இவரது தயாரிப்பில் காயல் என்ற முழு நீள தமிழ் திரைப்படம் கடந்த ஆண்டு வெளியானது. தமிழ் சங்கங்களிலும் பேரவை விழாக்களிலும் பட்டிமன்றம், கருத்தரங்கம் போன்றவற்றில் தொடர்ந்து பங்கேற்று வரும் இவர் தமிழகத்தின் பல பட்டிமன்ற ஆளுமைகளான திரு சாலமன் பாப்பையா அவர்கள், திரு சுகி சிவம் அவர்கள், திரு ராஜா அவர்கள், திருமதி பாரதி பாஸ்கர் போன்றோர்களுடன் இணைந்து பல மேடைகளை அலங்கரித்தவர். நக்கீரர் பட்டிமன்ற குழுவை தொடங்கி அமெரிக்காவில் பேச்சாளர்களை உருவாக்கி பேச்சு மேடைகளில் தமிழ் மணக்கச் செய்து வருகிறார். தொடர்ந்து எழுத்து, இலக்கியம், பேச்சு என்று பல்துறை வித்தகராக விளங்கும் சொல்லின் செல்வர் திரு ஜேசு சுந்தரமாறன் அவர்களை வருக வருக என மகிழ்வுடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப பெரிய இன்ட்ரோவா கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்குலாம் ஒர்த்து இல்லை. நான் வேகமாக என்னுடைய அணியை கூப்பிட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபார்மலாக பட்டிமன்றத்துக்குள்ளே போயிட்டு அப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் எல்லாரையும். என்னுடைய பேர் ஜேசு சுந்தரமாறன். நான் கலிஃபோர்னியாவில் வந்திருக்கேன். எங்களுடைய அணி பேச்சாளர்களை நான் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம பட்டிமன்றத்துக்குள்ளே போயிடலாம் வேகமாக. முதல் பேச்சாளராக திருமதி சாரு கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க சாரு. இவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆஸ்டின் அவங்க. அடுத்தபடியாக திருமதி ஷெர்லி சந்தோஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்ததா திரு அரசு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க அரசு. திரு தண்டபாணி பொன்னுரங்கம் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். திருமதி வள்ளிக்கண்ணு முத்தையன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். திரு மனோஜ் மலரழகன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நாங்கள் உட்காந்துட்டு நாங்கள் பட்டிமன்றத்தில் நேரம் ஆரம்பிச்சிரும். அப்போ மற்ற கதைகளை நம்ம அப்போ பேசுவோம், சரிங்களா? அனைவரும் உள்ள வந்துருங்க. இவங்க ரொம்ப பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. உங்களை நிச்சயமாக மகிழ்விப்பாங்க. அதே சமயம் ரொம்ப கருத்தோடும் பேசுவாங்க. நம்ம அதை பற்றி பேசுவோம். நன்றி. கதிர் வெடித்து
பிழம்பு வழ கடல் குதித்து சூடாற்ற முதுமிகு நிலப்பரப்பின் முதற் பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் நலமளத்த தமிழனங்கே பொழுதளந்த நேரத்தினை புல்லறியும் பூமலர்ந்த நேரத்தினை வண்டறியும் சேய் பிறந்த நேரத்தினை தாய் அறியும் சந்தமிழே உன் பிறப்பை யார் அறிவார் தன் புகழ் தன்னிடத்தோர் சொல்லில்லாத தமிழே என் தாயே நின் பாதம் போற்றி உன்னை வணங்குகிறேன். தமிழாண்டின் முதல் மாதமான சித்திரை திருநாளை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஆஸ்டின் தமிழ்ச் சங்கத்தின் அன்பு தமிழ் நெஞ்சங்கள் உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் எங்கள் குழுவின் சார்பாகவும் சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் பட்டிமன்றம் ஷார்லட்டில் போய் நடத்தணும். ஷார்லட்டில் நடத்தின அந்த சென்டர் ஹிந்து சென்டர். நாங்கள் முத எங்கள் குழுவை நடத்தி பட்டிமன்றம் நடத்தினது ஒரு ஸ்கூல். இப்போ நாங்கள் இங்கே வந்திருக்கிறது யூனிட்டி சர்ச். ஆக என்ன சொல்லுது அப்படின்னா, பள்ளியில் பயின்ற நாங்கள் ஹிந்து சென்டருக்கு போயிட்டு இப்போ சர்ச்சுக்கு வந்திருக்கோம். அடுத்து எப்படியும் ஒரு இஸ்லாமிக் சென்டருக்கு போய்டும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா மதமும் இணைந்து தமிழாய்ந்து பேசுவோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். ஆஸ்டின் பற்றி சரி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் தேட ஆரம்பித்தோம். அப்போ தான் தெரிஞ்சது, நாங்கள்லாம் சிலிக்கான் வேலையிலேருந்து வந்திருக்கோம், நீங்கள் சிலிக்கான் ஹில்ல இருக்கிறீங்க அப்படின்றது அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது. ஆக எங்களுக்கு நமக்குள்ள ஒரு தொடர்பு இருக்குது, சிலிக்கான் அப்படின்ற தொடர்பு. அது நம்முடைய தமிழுடைய தொப்புள் குடி மாதிரி. இந்த தொடர்புல நாங்கள் சிலிக்கான் வேலையிலேருந்து சிலிக்கான் ஹில்லுக்கு வந்திருக்கோம். நீங்கள் எங்களை கைவிட மாட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த பட்டிமன்றம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் கைவிட்டுறாதீங்க எங்களை அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்த வாய்ப்பினை வழங்கிய ஆஸ்டின் தமிழ் சங்கத்திற்கும், குறிப்பாக தலைவர் திரு சிதம்பரம், என்னை பல முறை ஃபோனில் அழைச்சி வாட்ஸ்அப்பில் தினந்தோறும் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்த திரு சிதம்பரம் அவர்களுக்கும், அவரை ஒற்றிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும், மேலும் எங்களை அதாவது உபச்சரிப்பின் உச்சம்னு சொல்லலாம் திரு அருணா அவங்க மனைவி வள்ளி அவர்களும், அவங்க பிள்ளைகளுக்கும் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க ரூமை தான் நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். அதனால் அந்த அளவுக்கு எங்களுக்காக உதவி புரிந்து அவங்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை கூறிக்கிட்டு, இங்கெல்லாம் நீங்கள் வந்திருக்கீங்கல்ல, நீங்கள் எல்லாருமே ரொம்ப சிறந்தவர்கள். ஏன் தெரியுமா? நான் ஏதோ ஐஸ் வைக்கிறேன்றதுக்காகலாம் சொல்லாதீங்க. உலகத்தில் சிறந்தவைகள் எப்பொழுதும் ரொம்ப சிலது தான் கிடைக்கும். ரொம்ப சில மனிதர்கள் தான் சிறந்தவர்களாக இருப்பாங்க உலகத்தில், நீங்களாம் தெரியும். அது மாதிரி நீங்கள் சிறந்தவர்கள். ஏன் நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த உலகத்தில் மொத்தம் 19,000 மொழி இருக்கு. இந்தியாவில் மட்டும் 6,000 மொழி இருக்கு. அந்த 19,000 மொழியிலையும் அந்த 6,000 மொழியிலையும் இலக்கணமும் இலக்கியமும் இலக்கியங்களும் தொடர்ந்து பேசப்படுகின்ற இளமையோடு இருக்கின்ற மொழிகள் மொத்தம் 6 தான். அப்போ அந்த 6 சிறந்தது தானே. அந்த 6 என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன் அந்த 6 என்னென்னு. கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, சமஸ்கிருதம், சீனம், 6வது தமிழ். அந்த தமிழை பேசுகிற நீங்கள்லாம் சிறந்தவர்கள் தானே. அதனால் நீங்கள்லாம் சிறந்தவர்கள், நம்ம எல்லாருமே சிறந்தவர்கள். அதனால தான் ரொம்ப அளவில் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப சிறந்தவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்படி சிறந்த ஒரு தமிழை மொழியாக நம்ம 2 பேரும் பெற்றுக்கிறோம்ல, அதுதான் ரொம்ப மிகச்சிறந்த விஷயம். அந்த மொழி தான் நம்மளை இணைச்சிருக்கு. அதாவது உலகத்தில் எந்த படைப்பு எந்த கண்டுபிடிப்பு மிக சிறந்ததுன்னு நிறைய ஆய்வாளர்கள் அறிஞர்கள்ட்டெல்லாம் கேட்டாங்க. அதில் சக்கரம் 2வது, 3வதா குண்டூசி, 4வதா எலக்ட்ரிசிட்டி. அப்போ முதல் கண்டுபிடிப்பு என்ன தெரியுங்களா? மொழி. அந்த மொழியால் தான் நம்ம இங்கே இருக்கிறோம். அந்த மொழியால் தான் இவங்களுக்கு வள்ளிக்கண்ணன் பேர், எனக்கு சுந்தரமாறன் தமிழ் பேர்.
இல்லை அந்த மொழி இல்லைன்னா நம்ம இருக்க முடியாது. அந்த மொழி தான் உங்களையும் என்னையும் இன்னைக்கு இணைச்சிருக்கு. அந்த மொழியால் இவங்களும் சிறந்த ஒரு பேச்சை உங்களுக்காக வழங்க வராங்க. அவங்களுக்கும் நீங்க பாராட்டுதலை கூறி இந்த பட்டிமன்றத்தை நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஒரு சின்னதா ஒரு அறிமுகம் நக்கீர பட்டிமன்ற குழுவை பத்தி நான் சொல்லிடுறேன். அதன் பிறகு நம்ம பேச்சுக்குள்ள போயிடலாம். எனக்கு என்ன, ஏன் இந்த நக்கீரர் பட்டிமன்ற குழு அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஒவ்வொரு முறை எல்லா தமிழ் சங்கங்களும் பட்டிமன்றம் அப்படின்னு வந்தாலே தமிழ்நாட்டிலேருந்து மிகப்பெரிய பேச்சாளர்களை நம்ம கூட்டு வரோம். அது தவறில்லை. ஆனால் அதில் இருக்கிற சிரமங்கள் இருக்குல்ல, அது பணமாக இருக்கட்டும், ஸ்பான்சர்ஷிப்பாக இருக்கட்டும், அவங்களுக்கு கூட்டு போகிற பல விஷயங்கள் அதில் உள்ளடக்கி இருக்கு. ஆனால் நம்ம ஊர்லேயே, அதாவது அமெரிக்காவிலேயே ஒவ்வொரு நகரத்துலேயும் நல்லா தமிழ் பேசக்கூடிய நிறைய பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தொடர்ந்து வாய்ப்புகளை கொடுத்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் பட்டிமன்றன்றது கொஞ்சம் மலினமாயிட்டு இருக்கு. ஆவுன்னா மனைவியை பற்றி ஒரு ஜோக்கு, கணவனை பற்றி ஒரு ஜோக்குனாலே பட்டிமன்றம் அப்படின்ற நிலைமைக்கு போயிட்டு இருக்குன்றதுல அதை நம்ம மீட்டெடுக்கலாம். ஒரு தரமாகவும் நகைச்சுவையாகவும் அதே சமயம் தமிழ் பட்டிமன்றத்தின் மாண்பு கெடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்த போது உருவானது தான் இந்த கருத்து. அப்படிதான் நாங்கள் நக்கீர பட்டிமன்ற குழு என்ற நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த குழு நல்லாவே கைத்தரலாம். அந்த இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பேசும்போது நான் வந்து சுகி சிவம் ஐயாட்ட பேசினேன், சாலமன் பாப்பையா ஐயாட்ட பேசினேன், திரு ராஜா சார்கிட்ட பேசினேன், திருமதி பாரதி மேடம்கிட்ட பேசினேன், புலவர் ராமலிங்கம், இப்படி பல பட்டிமன்ற ஜாம்பவங்கள்ட்ட பேசி தான் நாங்கள் வந்து இது, அவங்க தான் எங்களுக்கு வழிகாட்டிகள். அப்போ ராஜா சார் தான் நக்கீரர் அப்படின்ற பேரை எங்களுக்கு சூட்டினார். அதனால அவர் தான் எங்களுடைய வழிகாட்டி. அவருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கொண்டு, இப்போ வழக்கமாக ஒரு விஷயம் எங்க இருக்குதோ அதுக்கேற்ற மதிப்பு தான். சாதாரண வீட்டில் சுத்திட்டு இருந்த பொண்ணு மணமடியில் உட்காந்தா மணமகள், அதுக்கான மதிப்பு வேற தான் இல்லையா? சொம்புல வச்சா தண்ணி, சங்குல வச்சா தீர்த்தம். அப்ப எது எங்க இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் மதிப்பு மரியாதை. அப்ப வெறும் சொல் கருத்தேற்றினால் மந்திரம், வெறும் காகிதம் கருத்தேற்றினால் புத்தகம், வெறும் கயிறு கருத்தேற்றினால் பெண்களுக்கு அதுதான் தாலி, வெறும் அரட்டை கருத்தேற்றினால் சொற்பொழிவு. அப்படிதான் வெறும் அரட்டையா இருக்கின்ற இதை கருத்தேற்றி நாங்கள் பட்டிமன்றம் அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அந்த பட்டிமன்றத்தினுடைய தொடர்ச்சி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த இங்கே கொண்டு வரணுன்றதான் இன்னொரு சிறப்பு. என்னன்னா, எதிர் கருத்துள்ள ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசலாம் அப்படின்ற உயர்ந்த ஒரு கருத்தை வழிகொள்ளுறதுக்கு தான் அந்த பட்டிமன்றன்ற ஒண்ணே ஆரம்பிச்சிருக்கு. நல்லா சண்டை போட்டுட்டு கை குலுக்கிட்டு எந்திரிச்சு போகணும். இப்போ இவங்க பண்ணுவாங்க, நீங்க பாருங்க. அதுதான் பட்டிமன்றம். அப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு பட்டிமன்றத்தை இருக்கணும் அப்படின்றதான் எங்களுடைய நோக்கம். சரி, இதை எது தலைப்பா வச்சுக்கலாம் அப்படின்னும் போது நாங்கள் பல தலைப்புகளை வந்து சொன்னோம். அதில் சிதம்பரம் தான் சொன்னார், ஆஸ்டின் மக்களுக்கு வந்து இந்த தலைப்பு தான் ஒத்து வரும் அப்படின்னு அவர் தான் சொன்னார். இப்போ அவர் இருக்கிறாரு தெரியல, இல்லைன்னா நல்லது, அப்புறம் வந்து சொல்லிட போறாரு, நான் சொல்லலைங்க அப்படின்ற போறாரு. அதனால இன்னைக்கு உலகத்தில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன் இல்லையா? எல்லா இடத்துலையும் கேள்விப்படுறோம். அதுவும் கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கு. நான் அடிப்படையில் மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரி படித்தவன், முதுகலை. அதுக்கப்புறம் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸும் படிச்சிருக்கேன். அதில் எனக்கு கொஞ்சம் தெரியும். இந்த சிதைவு, மனச்சிக்கல், மனநலம், உடல்நலம் எல்லாம் எனக்கு ஓரளவுக்கு தெரியும்னு வச்சுங்களேன். அதனால இன்னைக்கு அப்படி இருக்கிறதுனால அதையே ஒரு தலைப்பாக எடுத்து பேசுவோம் அப்படின்றதான். வைரமுத்து சொல்லுவார், உடம்பு நல்லா இருக்குன்னா எப்படி, ஆரோக்கியமாக இருக்குன்னா எப்படி திரும்ப கண்டுபிடிக்கலாமா? ஒன்று மலச்சிக்கல் இருக்கக்கூடாது, இன்னொன்று மனச்சிக்கல் இருக்கக்கூடாது. இது ரெண்டும் இல்லைன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கு அப்படின்னு வைரமுத்து எப்போதுமே சொல்லுவார். ஆக உடம்பு நல்லா இருக்குன்னா என்ன? பசிச்சா சாப்பிடணும், படுத்தா தூங்கணும். இது ரெண்டும் கெட்டு போச்சுன்னா பிரச்சனை தான் அப்படின்றதான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனை. அப்ப மனிதன் எப்போதுமே மனத்தாலும் அறிவாலும் நடத்தப்படுறான். அப்ப அந்த மனதலால ஏற்படுற பிரச்சனைக்கு எது கொடுத்தா சரியா வரும் அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம பேச போறது. அப்படி பார்க்கும்போது மன சுமை இல்லாம வாழ்றதுக்கு எது தேவை? பணமா இல்ல நகைச்சுவையா, சிரிப்பா? இதுதான் இன்னைக்கு தலைப்பு. ஓகேங்களா உங்களுக்கெல்லாம்?
இவ்வளோ நகைச்சுவே சிரிப்புன்னு சொல்றேன், இவ்வளோ அமைதியா நீங்க யோகா கிளாஸுக்கு வந்த மாதிரி உட்காந்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்றது? அப்படி ஒரு விஷயம்தான். அதாவது சிரிப்பை சிறப்பாக பெற்ற ஒரே உயிரினம் மனித இனம்தான். அந்த மனிதன் தான் சிறப்பாக இருக்கிறதுக்கு படைத்த விஷயம்தான் பணம். அப்ப பணமும் நகைச்சுவையும் தான் இன்னைக்கு மோத போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவையான ஒரு பட்டிமன்றத்தையும் கருத்துள்ள ஒரு பட்டிமன்றத்தையும் இவங்க எல்லாரும் பேச போறாங்க. இவங்க எப்படி பேசுவாங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒன்று நான் சொல்லிடுறேன். இப்ப சிரிப்புன்னும் போது நம்ம ரொம்ப இயல்பாடுத்துறோம். இப்போ ஒரே ஒரு விஷயம் பாருங்களேன், எருமாடு இருக்குல்ல, அந்த எருமாடு மட்டும் டக்குன்னு சிரிச்சிருந்தா நீங்க எல்லாம் என்ன நினைப்பீங்க? நம்மலாம் சிரிக்கிறோம், நீங்க போயிட்டே இருக்கிறீங்க, ஒரு எருமாடு சிரிக்குது உங்களை பார்த்து, என்ன ஆகும்? நமக்கெல்லாம் மனச்சிதை வந்துடும் ஆக்சுவலா இல்லையா? அப்ப அப்படிப்பட்ட சிரிப்பை மனச்சிதைவு இல்லாம இருக்குமா அப்படின்றதுதான் ஒரு அணி பேச போறாங்க. இல்ல இதே எருமாடு டக்குன்னு பேங்க் ஆஃப் அமெரிக்கா போய் ஒரு $1000 கொடுங்கன்னு கேட்டா எப்படி இருக்கும்? இல்லப்பா அப்படின்னு பணம் அப்படின்ற இந்த அணி பேச போறாங்க. ஆக மனிதன் இயல்பிலே ஆனந்தமா மகிழ்ச்சியா வாழதான் படைக்கப்பட்டான். ஆனா நம்மளுடைய வாழ்க்கை முறையில வர சிக்கல்களால ஏற்படுற மன சுமையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சரி, இவங்கெல்லாம் எப்படி பேசுவாங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் இல்லையா? அதுக்கு முன்னாடி நான் எங்களுடைய அணியை அறிமுகப்படுத்திடுறேன். வழக்கமா நான் பட்டிமன்றம் நடத்தும் போது இந்த பேச்சாளர்கள்ட்ட கொஞ்சம் அறிமுகம், உங்களை பத்தி ஒரு அறிமுகம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பேன். ஒவ்வொருத்தரும் அதுவே நகைச்சுவையா இருக்கும். அவங்க கொடுக்குற அறிமுகமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. பாருங்க, நான் வேற எதுக்குமே ப்ரிப்பேர் பண்ணல, அவங்க அறிமுகத்துக்காக இவ்வளவு பெருசா எழுதிட்டு வந்திருக்கிறேன். நான் அவ்வளோ ஒருத்தரும் வந்திருக்குது. எனிவே, எங்களுடைய மன சுமையின்றி வாழ தேவை பணச்சுவையா நகைச்சுவையா? பணச்சுமை என்ற அணியில முதலாவதாக பேச இருக்கிறவங்க திருமதி சாரு கண்ணன் அவர்கள். வணக்கத்தை போட்டுருங்க சாரு. அவங்க ரொம்ப ரத்தின சுருக்கமா முன்னுரை சொல்லியிருக்காங்க, அவங்கள பத்தி அறிமுகம் சொல்லியிருக்காங்க. அவங்க ஆஸ்டின்லாம் வசிக்கிறாங்களாம். இது எங்களுக்கு தெரியவே தெரியாதா? நான் அறிமுகம் சொல்லுமானா நான் ஹாஸ்டல்ல தான் சார் இருக்கிறேன் அப்படின்னாங்க. சரிம்மா, வேற அப்படின்னு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகேம்மா, வேற அப்படின்னு. எனக்கு பசங்க இருக்கிறாங்க. சரிம்மா, வேற அப்படின்னு. அந்த பசங்களுக்கு நான் தமிழ் சொல்லித்தரேன். அப்பாடா இப்போனாச்சும் வந்தீங்களே அப்படின்னு. ஸோ அவங்க ஒரு தமிழ் ஆசிரியை. அவங்களுக்கு உங்களுடைய பலத்த வரவேற்புலையும் பாராட்டுதலையும் கொடுத்துருங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல எதிர் அணியில நகைச்சுவை என்ற அணி முதல் பேச்சாளரா திருமதி ஷெர்லி சந்தோஷ் அவங்க வராங்க. அவங்க ஆஸ்டினுக்கும் புதுசு, அமெரிக்காவுக்கும் புதுசு. அதாவது 4 வருஷம் தான் ஆயிருக்காங்க இங்க அதை தான் அப்படி சொன்னாங்க. அப்புறம் அவங்க இன்னொன்னு சொன்னாங்க, நான் இயல்பாவே சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னாங்க. ஏன்பா அப்படின்னு. என் கணவர் பேர் சந்தோஷ் அப்படின்னாங்க. நான் கேட்டேன், அப்ப நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க, அவரு எப்படிமா இருக்கிறாரு அப்படின்னு. அதை நீங்களே கேளுங்க சார் அப்படின்னாங்க. அவங்களும் தமிழ் பள்ளியில ஆசிரியா இருக்காங்க. அவங்களுக்கும் உங்களோட பலத்தை பாராட்டுதல்கள். இப்ப நடுவில் உட்காந்துருக்கிறாருல அமைதியா கண்ணாடி போட்டு, இவர் தாங்க. நான் அறிமுகம் கேட்டது ஒரு பாவமா? என்ன தடவை பண்ணாரு? அறிமுகத்தை மட்டும் எழுதல, அதை நான் எப்படி சொல்லணும்னு எழுதி கொடுத்துருக்கிறாரு. நான் ஒன்றும் பொய் சொல்லலை, நான் வேணா படிக்கிறேன் பாருங்க. அன்பு சபையோரே, திருநாவுக்கரசு சாமிநாதன் அன்பர்களால் அரசு என்று அழைக்கப்படுவார். அவர் இதுன்னு சொல்றாரு, நம் மேடைக்கு வரப்போகிறார். அதை சொல்லுமா? நானு பெயரிலே தமிழ் சுமந்து வருகிறார். திருநாவுக்கரசர் என்ற நாயன்மாரை பேரை வேற சுமந்திருக்கிறாராம் அவரு. இதுல இன்னொன்னு, சொல்லில் வலிமை, கருத்தில் ஆழம். நான் சொல்லிக்கிறேன், இதெல்லாம் பேச்சுல இல்லைன்னு வச்சுங்களா, உங்களை அடிக்க மாட்டாங்க, என்னதான் கூப்பிட்டு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நான். அதனால இதுல வேற அவர் இன்னொன்னு சொல்லியிருக்கிறாரு, சுவையான விவாதத்தில் பணச்சுவை தேவை என்ற தரப்பில் தன் நகைச்சியோடு சிந்தனையோடு பகிர வந்திருக்கிறார், அவரை பாராட்டுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். வாங்க அரசு, இவ்வளவு இயல்பா நகைச்சியோட பேச அரசு, அவருடைய பேச்சிலேயே நகைச்சுவை வெளிப்படும் நான் எதிர்பார்க்கிறேன். அவருக்கு பதில் சொல்றதுக்காக எங்களுடைய நக்கீரர் பட்டிமன்ற குழுவில இருந்து வந்திருக்கிறார். அவர் சான் பிரான்சிஸ்கோல வந்திருக்கார். எனக்கு இவரை பேச்சாளர் மட்டும் தான் தெரியும். இங்க வந்தவொடனே எங்களை கேபிட்டலுக்கு கூப்பிட்டு போக ஒருத்தர் வந்திருந்தார். குமார் அப்படின்ற ஒருத்தர் வந்திருந்தாரு. அவர் ரியல்டரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்.
உடனே மனோஜ், இவர் பேர் மனோஜ், இவர் கதைக்கு வரேன். இவர் சொன்னார், அவர்கிட்ட பேசுங்க சார் அப்படின்னாரு. ஏன்னா அவர் எந்த ஊருக்கெல்லாம் போகிறாரோ அந்த ஊர்லாம் ஒரு வீடு வாங்கிடுவாராம். ஆனால் அவர் உட்காந்து இருக்கிறது நகைச்சுவை அணி, அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் தண்டபாணி ஒரு நல்ல எழுத்தாளர், ரொம்ப அழகாக எழுதுவார், கருத்தோடு எழுதுவார், ரொம்ப தனிப்பட்ட ஒரு சிந்தனை அவர்கிட்ட இருக்கு. அப்படிப்பட்ட தண்டபாணி பொன்னுரமா அவர்களை உங்களை பாராட்டுதல் அன்போடு அழைக்கிறேன். பனச்சுவை என்ற அணியில இறுதி பேச்சாளராக வந்திருக்கிறவர் உயர்ந்த மனிதர் மனோஜ் மலரழகன். மனோஜ் மலரழகன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் நம்மலாம் ஒரு கருத்தை எப்படி சொல்லுவோம், ஒரு சாதாரணமாக ஒரு 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 குரலை எடுத்தோம்னா ஒரு குரலை அது எப்படி இருக்கோ அப்படி சொல்லுவோம்ல, அவர் அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவர் ஒரு வழியில் சொல்லுவார், நம்ம அதை ஒரு வழியில் புரிஞ்சுக்கணும், கேட்டால் இதுதான் என் வழி, அது என் தனி வழி அப்படின்னு வர சொல்லுவார். இன்னைக்கு அவர் பேச போறார். நல்ல சிந்தனையாளர், ரொம்ப தேர்ந்த பேச்சாளர், ரொம்ப மிக அழகான கோணங்களை தன்னுடைய பேச்சில் வெளிப்படுத்தக்கூடிய மனோஜ் மலரழகனுக்கு உங்களுடைய பாராட்டுதல்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நகைச்சுவை அணியில் இறுதி பேச்சாளராக வந்துக்கிறவங்க திருமதி வள்ளிக்கண்ணு முத்தையா. இந்த பட்டிமன்றம் இன்னைக்கு இங்கே நிகழ்ந்துட்டு இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் அவங்க தான். ஏன்னா இதுக்கு பிள்ளையார் சுழி போட்டவங்க அவங்க தான். அதாவது வழக்கமாக நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, இந்த கைப்பக்குவம்னு சமையலில். நான் 10 வருஷமாக கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலி எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 20 வருஷம் ஆகுது. ஒரு 10 வருஷமாக அதை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் உண்மையிலே இவங்க சமையலை சாப்பிட்டு தாங்க உண்மையிலே அப்படி ஒன்று இருக்குன்னு நான் நினச்சேன். உண்மையை தான் சொல்கிறேன். இதை நான் மட்டும் சொல்லலை, திருமதி பாரதி பாஸ்கர், ராஜா சார், இவங்க சமையலில் விழுந்தவங்க தான், இன்னும் எந்திரிக்கவே இல்லை. உண்மை, நீங்கள் வந்தால் கேளுங்க அவங்கக்கிட்ட. ஆனால் அவங்க கை மணக்கிறது மட்டும் இல்லை, அவங்க சொல்லும் மணக்கும். நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் வள்ளிக்கண்ணு முத்தையா அவர்கள். ரொம்ப நீட்டி முழகிட்டோன்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்படி தானே? நேரடியாக நம்ம பேச்சுக்குள்ளே போயிடலாமா? ஓகே. மனச்சுமையின்றி வாழ தேவை பனச்சுவையா நகைச்சுவையா? பனச்சுவை என்ற அணியின் சார்பாக முதல் பேச்சாளராக பேச வருகிறார் திருமதி சாரு கண்ணன் அவர்கள். வாங்க சாரு. பட்டிமன்ற நடுவர் அவர்களே, 2 அணிகளையும் சார்ந்த நண்பர்களே, ஆஸ்டின் தமிழ்ச்சங்கத்தின் சான்றோர்களே, இங்கு மிகவும் ஆர்வத்துடன் காத்து கொண்டிருக்கும் என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் சித்திரை திருநாள் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தலைப்பு என்னங்க? மனச்சுமையின்றி வாழறதுக்கு தேவை பனச்சுவையா நகைச்சுவையா? நடுவர் அவர்களே, உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க, 100% பனச்சுவை தாங்க தேவைப்படுது. மனிதன் வாழறதுக்கு தேவையானது 3 விஷயம் தாங்க. உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம். இது எல்லாத்துக்குமே அடிப்படையானது பணம் தானங்க. நம்ம மனசுல ஏற்படுற டென்ஷனு, கவலை, ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாத்தோட சேர்க்கை தாங்க அந்த மனச்சுமை அப்படிங்கிறது. உங்க மனசுலலாம் சுமை ஏறாம இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு டிப்ஸ் சொல்றேன், நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை நீங்க குறையாம பார்த்துக்கிட்டீங்கனாலே அது லைஃப் ஃபுல்லா நீங்க ஹாப்பியா மனச்சுமையே இல்லாம இருந்துடலாங்க. அதுக்கு நாங்க கேரண்டி. நீங்க என்ன பிரீத்தியா? கேரண்டின்றீங்க, சொல்லுங்க. அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு. பொருள் இல்லாம இந்த உலகத்துல வாழவே முடியாதுன்னு அன்னைக்கே வள்ளுவர் கூட எங்க அன்னைக்கு சார்பா குரல் கொடுத்திருக்காருங்க. பாவம், எதிரணியினர் மட்டும்தான் இந்த குரலை படிக்கிறதுக்கு தவறிட்டாங்க. ஏன்னா அவங்களோட திருக்குறள் புக்ல நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோங்க. கல்வி செல்வன் தான் அழியா செல்வன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட கல்வியே நம்மளுக்கு கிடைக்கணும்னா கூட அதுக்கும் டப்பு தானங்க தேவைப்படுது. கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தான் வாழ்க்கைன்னு சும்மா வாங்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சிலரை இன்னைக்கு தேருது. அந்த காலத்துல நம்மளை படிக்க வைக்கிறதுக்கெல்லாம் அவ்வளவா வசதி கிடையாதுங்க. பண வசதி எல்லாம் இருந்திருந்தா நம்ம ஒரு டாக்டராவோ இல்லை இன்ஜினியராவோ ஆயிருந்திருப்போம். ஆனா அது நம்மளுக்கு நடக்காம போயிடுச்சு. ஆனா நம்ம பிள்ளைங்களோட கனவை நம்மளால நிறைவேற்ற முடியுதுன்னா நம்மள்ட்ட இருக்கிற பணம் தானங்க அதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. அப்ப எவ்வளவு ஒரு கான்பிடண்டா இருக்கலாங்க பணம் இருந்ததுன்னா. நடுவர் அவர்களே, பணம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வராதுங்க. அப்படியா சொல்றீங்க? எப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன் பாருங்க. நான் டிப்ஸா அள்ளி விடுறேன், நீங்க அப்படியே எடுத்துக்கங்க நடுவர் அவர்களே. நீங்க நிறைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்வங்க போல. எதிரணியில இருக்காரு பாருங்க தண்டபாணி ப்ரோ.
அவரோட ஒய்ஃபுக்கு பர்த்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், $50 அவர் gift வாங்கி கொடுத்தாருன்னா அவங்க ஒய்ஃப் லைட்டா ஸ்மைல் பண்ணுவாங்க. இதுவே $100 போய் gift வாங்கி கொடுத்தாருன்னா அவர் கால்ல விழுந்தே ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க. இது அவருக்கும் புதுசு, அவங்க மனைவிக்கும் புதுசு. இல்ல இதுவே கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எல்லாமே உனக்கு தான்மா, என்ன வேணாலும் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் அவர் லைஃப்ல கிடைக்காத மரியாதை எல்லாம் அன்னைக்கு கிடைச்சிரும் நடுவர் அவர்களே. டெய்லி அவருக்கு மரியாதை தான் வீட்டுல. அதனால தாங்க சொல்றோம், மணி மட்டும் உங்கள்ட்ட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஹாலிடே, எப்போதும் உங்க வீட்டுல ஜாலி டே தாங்க. ஹாலிடே ஜாலி டே. வாங்க வந்துட்டீங்க. இப்படி பணத்தோட பவர் என்னன்னே தெரியாம இருக்கீங்களே, வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. நல்லா படம் பாப்பீங்க போலயே. ஒரு மேஜிக் ஷோ நடந்துச்சுங்க நடுவர் அவர்களே. சொல்லுங்க. அதுல மெஜிஷியன் ஒரு சின்ன கப்ல தண்ணி வச்சிருந்தாரு, அப்படியே தெளிக்கிற மாதிரி தெளிச்சு அப்படியே பட்டுப்புடவை வர வச்சாருங்க. இத பார்த்துட்டு எல்லாரும் கை தட்டினாங்க, ஆனா ஒருத்தர் மட்டும் கை தட்டவே இல்லை. இந்த மெஜிஷியன் போய் கேட்டாராம், எதுக்குங்க நீங்க மட்டும் கை தட்டவே இல்லைன்ட்டு. அட போப்பா, என் ஒய்ஃப் 2 சொட்டு கண்ணீர் வடிச்சே பட்டுப்புடைய வாங்கிக்கிறா, நீ என்னடானா இதெல்லாம் ஒரு மேஜிக்னு சொல்லிக்கிட்டு இருக்க பாரு அப்படின்னு சொன்னாராம். அதாவது ஒரு விஷயங்க, நீங்க எந்த தலைப்புனாலும் கொடுங்க, பெண்களை வந்தா பட்டுப்புடவை இழுக்காம விடவே மாட்டாங்க. நானும் பல பட்டிமன்றத்தை பார்த்துட்டேன். கண்டினியூ பண்ணுங்க. அதனாலதாங்க உங்களோட ஸ்டேட்டஸ் எல்லாம் நாங்க உயர்த்துறோங்க, பட்டுப்புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு. என்ன பண்றது, எல்லாத்துக்குமே பணம் முக்கியம் பிகிலே, அதை தெரிஞ்சுக்கங்க. எந்த ஒரு ஈவெண்ட்டுமே ஸ்பான்சர்ஸ் இல்லாம நடக்கிறது இல்லைங்க. ஏன் இந்த பட்டிமன்றத்தையே எடுத்துக்கங்க, யாரோ ஒருத்தவங்க ஸ்பான்சர் பண்ணி தான் இந்த பட்டிமன்றமே நடக்குது. ஆனா பாருங்க, பணச்சுவையேன்னு பேச வேண்டியவங்க நகைச்சுவையேன்னு பேசுறாங்க பாருங்க, எவ்வளவு தைரியம் பாருங்க அவங்களுக்கு. சிதம்பரம் ஸ்பான்சர்ஸ்க்கு நாங்க சொல்லிட்டோம், பார்த்து போட்டு கொடுங்க. சடையப்ப வள்ளல் கம்பருக்கு ஸ்பான்சர் பண்ணலன்னா நம்மளுக்கு எப்படிங்க கம்பராமாயணம் கிடைச்சிருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். வரலாறு முக்கிய நடுவர் அவர்களே. நடுவர் அவர்களே, எதிரணியில இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளவு அழகா பட்டு புடவை என்ன, பட்டு வேஷ்டி என்ன, சும்மா எம்ஜிஆர் மாதிரி தக 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 தகான்னு வந்திருக்காங்க பாருங்க. யாரு தண்டபாணி எம்ஜிஆர் மாதிரி? நீங்க எம்ஜிஆரா பாத்துக்கிறீங்களா? ஏமா ஒரு ஆளுக்கு சொல்லி சரி சரி சொல்லுங்க. இதெல்லாம் பணத்தால தானங்க சாத்தியம். இல்ல நான் உங்கள்கிட்ட கேக்குறேன், ஒரு நகைச்சுவையை சொல்லி ஒரு கர்ச்சிப்பு வாங்கி கொடுங்க பார்க்கலாம், உங்களால முடியுமான்னு பார்க்கலாம். நகைச்சுவைய ஒரு அளவுக்கு மேல நீங்க சொல்லீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லூசா பாணி அப்படின்னு சொல்லிடுவாங்கங்க. இதுவே நல்ல வேலை இப்ப நீங்க தண்டபாணி பேரை கூப்பிடல, பாவம் கொஞ்ச நேரம் அவரை விட்டு வைப்போங்க. இதுவே பணச்சுவை உங்கள்கிட்ட நிறைய இருக்குன்னு வச்சுக்கோங்க, அளவுக்கு மேல இருக்குன்னா தேவையான பணத்தை உங்களுக்காகவும் சேர்த்துக்கலாம், இல்லாதவங்களுக்கும் கொடுக்கலாங்க. ஏன் நம்ம ஆஸ்டின் தமிழ் சங்கத்தையே எடுத்துக்கங்க, ஒரு வருஷமும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பல அமைப்புகளுக்கு நன்கொடை கொடுத்து உதவ முடியுதுன்னா அதுக்கு முக்கிய காரணமே பணம் தானங்க. அருமை அருமை. நானும் இவங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் மைண்டை நம்ம ரிலாக்ஸா வச்சுக்கலான்ட்டு சரி ஸ்டாண்டப் காமெடி ஷோ பார்க்கலான்னு போயிருந்தேங்க. அங்க டீலக்ஸ் சீட்டிங் $50, அல்ட்ரா டீலக்ஸ் சீட்டிங் $100 டிக்கெட் போட்டிருக்காங்க. சரிதான், நகைச்சுவை ஷோவை போய் பார்க்கணும்னா கூட அங்கேயும் பணச்சுவை தான் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நிறைய போய் பயங்கரமா அடிபட்டு இருப்பீங்க போலயே டீலக்ஸ் டிஜிட்டல. வெளியில காமிச்சுக்காம இருக்கோங்க உள்ள அப்படியே. சரி அதுதான் போகட்டும், மெடிடேஷன் கிளாஸுக்காவது போய் கொஞ்சம் மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்க அங்கேயும் மேடம் நாங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு கேஷ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்போம், நீங்க எந்த மோட்ல பே பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்கங்க. மொத்தத்துல என் மூடே போயிடுச்சுங்க, மனச்சுமை அதிகமானது தாங்க மிச்சம். இல்ல போகட்டும், பேங்க்ல போய் நீங்க ஒரு கடன் கேக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேங்க, முதல்ல என்ன கேக்குறாங்க, என்ன அசட் வச்சிருக்கீங்க தானங்க கேக்குறாங்க. இல்லங்க இவரு நகைச்சுவையெல்லாம் பண்ணுவாரு, அசால்ட்டா நிறைய பேருக்கு உதவிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா இதுதான் எக்ஸிட் டோர், முதல்ல இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்கங்க. எங்க தலை அஜித்தை என்ன சொல்லியிருக்காரு தெரியுமாங்க பணத்தை பத்தி, மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட்னு சொல்லியிருக்காருங்க. அவருக்கு தெரிஞ்சிருக்கு, எதிரணியில உள்ளவங்களுக்கு தெரியாம போயிடுச்சு பாருங்க. வாட் ப்ரோ, ராங் ப்ரோ சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். அது முடிஞ்சிச்சுங்க, விஜய் முடிஞ்சிச்சு, இப்ப அடுத்தது அஜித்துக்கு வந்துட்டோம் நாங்க. ஆமா, திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டதெல்லாம் அந்த காலங்க, ஆனா இப்ப திருமணங்கள் ரொக்கத்தில் தாங்க நிச்சயிக்கப்படுது. எதிரணியில இருக்காங்களே ஷெர்லி வள்ளி எல்லாம் இருக்காங்களா, அவங்களோட உங்களுக்கு எல்லாம் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது என்னங்க முதல் கேள்வியா கேட்டாங்க, பையன் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு தானங்க கேட்டாங்க. இல்ல இல்ல இந்த பையன் 10 நகைச்சுவை சொல்லுவாரு,
சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மனம் முடிச்சு வச்சிருப்பாங்களா இல்ல மனநல மருத்துவர்கிட்ட அந்த பையனை அனுப்பி வச்சிருப்பாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நீங்க சொல்லாம சில விஷயத்த சொல்றீங்க. இல்ல இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீங்க எதிரணியில வந்து பேச மாட்டீங்க பாருங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா. 4 கவுண்ட் பண்ணிட்டு தான் வரேன். நம்ம எல்லாரும் சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு நாடு விட்டு நாடு வந்திருக்கோம்னா சும்மா ஒரு 4 இடத்த சுத்தி பார்த்துட்டு ஊருக்கு போவா? இல்லைங்க, பணத்தை தேடி தானேங்க வந்திருக்கோம் நம்ம. இல்ல எனக்கு மனச்சுவையெல்லாம் இல்லாம இருக்கணும்னா எனக்கு நகைச்சுவையே போதும்னா நீங்க ஆதித்யா சேனல்லயே ஊர்லயே நீங்க நகைச்சுவையை பார்த்துட்டு இருந்துட வேண்டியதானங்க. எதுக்குங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு? ஐயா, ஐடி கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாருங்க ஒருத்தர். அவரு நல்லா நம்ம லைஃப் போயிட்டு இருக்குன்னு சொல்லி வாய முடியலங்க, அதுக்குள்ள ஒரு மெசேஜ் லே ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த நேரத்துல போய் எதிரணியில இருந்து ஒருத்தவங்க வந்து ஜோக் சொல்றாங்க, ஓகே இவரை சிரிக்க வைப்போம்னு சொன்னா அவருக்கு சிரிப்பு வராதுங்க, கடுப்பு தான் வரும். இதுவே அவர் ஏற்கனவே சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அதை பார்த்த உடனேவே ஃபியூச்சர் மேல ஒரு நம்பிக்கை வரும், தன்னால ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சு முகத்தின் உள்ள சிரிப்பு தாங்க வரும். அதுக்கு தாங்க சொல்லிட்டு இருக்கோம் நாங்க. ஏழையோட முகத்துல சிரிப்பை பார்க்கணும்னாலும் சரி, இல்ல கோயில்ல போய் சாமியை கிட்டக்க போய் ஸ்பெஷல் டிக்கெட்ல தரிசனம் பண்ணனாலும் சரி, எல்லாத்துக்கும் இங்க தேவைப்படுறது காசு, பணம், துட்டு, மணி அவ்வளவுதாங்க. இந்த உலகத்துல நம்ம வாழறதுக்கு 3 விஷயம் இருந்தா போதுங்க. முதல்ல பணம், 2வதும் பணம், 3வதும் பணம் தாங்க. இருந்துட்டா போதும், நம்ம வாழ்ந்துடலாம் நிம்மதியா. ஆக நகைச்சுவையால தீர்க்க முடியாத பிரச்சனையை கூட பணச்சுவையால தீர்க்க முடியுது அப்படின்னு சொன்னா, மனச்சுமையின்றி வாழறதுக்கு தேவை நகைச்சுவையா பணச்சுவையா? நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே. எனவே மிரட்டுறீங்களே, அப்படி சொல்லியாவது எங்க தீர்ப்பு வரலாம்ல, அதுக்குதாங்க. எனவே பணத்தோட அருமை தெரிஞ்சு எப்போதும் மனச்சுமையே அப்படியே வச்சுக்கிட்டு சிரிச்ச முகத்தோட இருக்கிற எங்க நடுவர் அவர்கள் எங்க அணிக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வழங்குவாருங்கிற நம்பிக்கையோட உங்கள்ட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கங்க. அருமை 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 அருமை. நான் என்ன சொல்றது, இந்த கைத்தட்டுதலே சாட்சி உங்களுக்கு மிக பிரமாதம். அதாவது பட்டிமன்றத்துல முதல் பேச்சாளராக இறங்குறது இருக்குல்ல, அது மாதிரி ஒரு கொடுமை உலகத்துல இல்லவே இல்லை. அப்படிப்பட்ட விஷயத்தை ரொம்ப அசால்ட்டா டீல் பண்ணாங்க இன்னைக்கு சாரு. அற்புதம், அருமை. அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை பலத்த கைத்தட்டல்கள் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். அதாவது இந்த பேச்சு அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு தொல்காப்பியத்துல ஒண்ணு சொல்லியிருக்கு. பேசுன்ற சொல்லுக்கு மட்டுமே என்னென்னலாம் இருக்கு தெரியுங்களா தமிழ்ல? பேசு அப்படின்னா என்ன தெரியுங்களா? பேசு இல்ல பகர், ஆதாரத்துடன் பேசு. செப்பு, இப்ப தெலுங்குல சொல்றாங்களா செப்புடா செப்பு, அந்த செப்புன்னா பதில் தெரிந்து பேசு. கூறு அப்படின்னா வரிசைப்படி கூறு. நவில் அப்படின்னா இப்ப நன்றி நவில், ஏன் தெரியுங்களா? நயமா பேசுறது தான் நவில். இயம்பு அப்படின்னா இசைப்பட பேசுறது. பறை அப்படின்னா வெளிப்படையா பேசணும். சாற்று அப்படின்னா அங்கீகரித்து பேசணும், அதான் பறை சாற்று அப்படின்றது. இப்ப இவங்க சாரு பேசினாங்கல்ல, இதுல எல்லாத்தையுமே பண்ணாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பேச்சு. ஏன்னா சினிமா நல்லா பார்த்துருக்காங்கன்னு தெரியுது. ஒரு வசனம் விடல, இருக்கிற எல்லா வசனத்தையும் பயன்படுத்திட்டாங்க, லேட்டஸ்ட் வரைக்கும் இறக்கிட்டாங்க. மிக அருமையான பேச்சு, மிக சிறப்பான தொடக்கம். உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை எங்களுடைய பாராட்டுதல்கள். இப்போ இதுக்கு பதில் சொல்லணும். நீங்க சொன்ன மாதிரியே அவங்களும் நல்லா பட்டுப்புடவை நகைலாம் போட்டு வந்திருக்காங்க. பார்க்கலாம் வாங்க. ஷெர்லின் நகைச்சுவையே என்ற அணிக்கு பேச வருகிறார் ஷெர்லின் சந்தோஷ் அவர்கள். நான் வர்றதுக்கு முன்னாடியே சிரிச்சிட்டாங்க பாத்தீங்களா? அதுதாங்க, அது அங்க ஒரு நகைச்சுவையை தனியா போயிட்டு இருக்கு. அதுதாங்க, அதுக்கு தான் வந்திருக்காங்க எல்லாருமே. முத்தமிழே, முச்சங்கம் வளர்த்த முதல் தமிழே, உயிரே உணர்வே, என் நாவில் தவழும் நற்பதமே, உனக்கு என் முதல் வணக்கம். ஆஸ்டின் வானத்தின் கீழே அன்னை தமிழின் மடியிலே தென்றல் முடி சூடும் திங்கள் விளையாடும் என போற்றப்படும் வசந்த காலத்தின் வாசலில் சித்திரை திருவிழாவை கொண்டாட குழுமியிருக்கும் என் அன்பு ஆஸ்டின் தமிழ் நெஞ்சங்களே, கார்மேகம் கவிழ்ந்தது போல் பணச்சுமையால் மனச்சுமையோடு அமர்ந்திருப்பவர்களையும் தன் சொல்லால் கலைவாணர் போல் சிரிக்க மட்டுமல்லாது சிந்திக்கவும் வைக்கும் எங்கள் சிந்தனை சிற்பி
நக்கீரர் பட்டிமன்ற குழுவின் தலைவரும் எங்கள் நடுவருமான ஜெயசு சுந்தரமாறன் அவர்களே, பணத்தை பார்த்தால் பாய்பவர்களாகவும் பவுனை பார்த்தால் பணிபவர்களாகவும் இருக்கும் குபேரனின் வாரிசுகளான எதிரணி நண்பர்களே, உங்களுக்கு எப்படி என் சார்பா ஒரு பாயிண்ட் இருக்கு. பணச்சுவை பெருகி பெருகி பண சுமையாய் மாறி மனச்சுமை என்னும் மேலா நோயில் வாடும் அனைவருக்கும் நகைச்சுவை என்னும் நல்மருந்தை ஏந்தி வந்திருக்கும் என் பாசத்திற்குரிய அணி நண்பர்களே, எங்கள் அணிக்கு ஆதரவு தர ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்திருக்கும் அன்பர்களே, ஆதரவு தரவால் ஆள் கூட்டு வந்திருக்கீங்களா ஆஸ்திரேலியா இருந்து? கட்டாயங்க. நகைச்சுவைனா எங்க ஊர்ல எங்கிருந்து வேணாலும் வந்துருவாங்க. இந்த அவையில் கூடியிருக்கும் அன்பர்களே, நண்பர்களே, பெற்றோர்களே, முதியவர்களே, குழந்தைகளே, ஆண்களே, பெண்களே, நான் யாரையும் விடலைங்க. எல்லாத்துக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். பாடா, எனக்கே மூச்சு வாங்குது. நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி வந்து பேசினாங்களே சாரு, அவங்க சொன்னாங்க கலகலகல சரசரன் பேசிட்டாங்க, சரவெடி மாதிரி. நல்ல தோழி, புத்திசாலி. ஆனா அவங்களுடைய இதுல திறமையில இல்லாத சிக்கல் அவங்க புரிதல் இருக்கு பாத்தீங்களா? அது எப்படின்னா, அவங்க பேசினது எப்படி இருந்துச்சுன்னா, மாப்பிள்ளை நான் தாங்க, ஆனா அவங்க போட்டிருக்க சட்டை என்னோடதுங்கிற மாதிரி அவங்க பேசின பாயிண்ட் எல்லாம் எங்க டீமுக்கு பேசிட்டு இப்ப போய் அங்க உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்களேன். அது எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. மனச்சுமை இல்லாம வாழணும்னா பேங்க் பேலன்ஸ் குறையாம பாத்துக்கணுமா. அப்ப பேங்க் பேலன்ஸ் குறைஞ்சிருச்சுன்னா வந்துருச்சுல மனச்சுமை. அப்ப என்ன பண்ணுவாங்க? இப்போ பங்குச்சந்தை ஏறி இறங்குற மாதிரி பல்ஸ் ரேட் உங்களுக்கு ஏறி ஏறி இறங்கிட்டு இருந்துச்சுன்னா எங்க எங்க இருக்க போகுது மன நிம்மதி? அங்கேயே ஆரோக்கியத்துக்கும் மனச்சுமை வந்துருச்சு இல்லைங்களா? ஏங்க, இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது யாருன்னு சொல்லுங்க பாக்கலாம். குழந்தைங்க தான். குழந்தைங்க தானே. அவங்களுக்கு என்ன அக்கௌண்ட் இருக்கா, இல்ல காக்கா குருவி தான் கையில செக் புக் கூட சுத்துதா? அதுகளுக்கு தெரிஞ்சிருக்குது பாவம். ஏன் இத்தனை சொல்றாங்களே, நம்மளுடைய சாருடைய அப்பா அம்மா ஊர்ல ஆதித்யா சேனல் தாங்க பாத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்கள வந்து நல்ல ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோன்னு. அதே மாதிரிதான் இங்க வந்து அவங்களுடைய கனவுகளை நிறைவேற்றதுக்கு அப்புறம் இவங்களும் ஊர்ல போயிட்டு அதே தான் பண்ண போறாங்க. நடுவுல இருக்க கொஞ்ச நேரத்துல பணம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஆதித்யா சேனலுக்கு நீங்க 2 பேரும் அம்பாசிடரா போலாம். கட்டாயங்க. பணச்சுமையை விட மனச்சுமை தாங்க மனசு ரொம்ப லேசாக்கும். ஏன்னா குழந்தைங்களுக்கு தான் அது நல்லா தெளிவா தெரியும். இப்போ 2வது சொன்னாங்க, டீலக்ஸ் சீட்டிங், அல்ட்ரா டீலக்ஸ் சீட்டிங் எல்லாத்துக்கும் வந்து $30 $45 பணம் தான் தேவை, பணம் தான் தேவை அப்படின்னு முதல் பணம், 2வது பணம், 3வது பணம்னு சொன்னாங்களே. ஒரு $30 எடுத்து கொடுக்கறதுக்கு மனசு வருதுங்களா? ஏன் பேங்க் அக்கௌண்ட்ல காசு குறைஞ்சிரும், அந்த பயம்தான். நம்ம நீங்க இப்படி பண்றீங்களேமான்னு உங்களுக்கே சொல்றாங்க பாருங்க. What bro, it's all wrong bro. லேசான மனசோட ஒரு நகைச்சுவை உணர்வோட ஒருத்தன் வந்து உங்க முன்னாடி பேசுறான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்னன்னா அவங்க ஏற்கனவே எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். எனக்கு பேசுறதுக்காக நேத்து உங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்னை பார்த்த போது 5 பக்கம் தான் வச்சிருந்தாரு நம்ம அரசு. இன்னைக்கு என்னை பார்த்தோன்னே கூட ஒரு 5 பக்கம் ஏற்றிட்டார். அவர் வந்தது என்னை கலாய்க்கிறதுக்கு முன்னாடி நானே என்ன சொல்லிக்கிறேங்க, என்னை பார்த்தா வந்து பணத்தை பிடிக்காத மாதிரி இருக்குதுங்களா? நீங்களே எத்தனை பாத்துக்குங்க. அந்த மேஜிக் ஷோல கிடைச்ச பட்டு புடவை தாங்க இது. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் தனியா போய் சண்டை போடுங்க. இது பட்டிமன்றம், இதுக்கெல்லாம் இடம் கிடையாது. அந்த மேஜிக் ஷோக்கு நாங்க போயிட்டு சந்தோஷமா வெளியில வரோம். ஆனா இவங்களால ஸ்டாண்ட் அப் காமெடி கூட போயிட்டு சிரிச்சிட்டு வெளியில வர முடியல. அங்கிருந்து போர்ட் ஆஃப் பேமெண்ட்டை பார்த்துட்டு பயந்துட்டு ஓடி வந்துட்டாங்க அவங்க. இவங்க எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும் வாழ்க்கையில? அருமை அருமை. நாங்க பணித்துக்கெல்லாம் எதிரி இல்லைங்க. பாருங்க, என்ன பார்த்தா எதிரி மாதிரி இருக்கா, இல்ல 10 வீடு வாங்கி வச்சிருக்க நம்ம தண்டபாணியை பார்த்தா தான் எதிரியா தெரியுதா உங்களுக்கு? நாங்க அதுக்கெல்லாம் எதிரி இல்ல. அதுல வர்ற ஃபியர், டென்ஷன், என்னென்ன சொன்னீங்க? ஃபியர், டென்ஷன், கவலை, ஸ்ட்ரெஸ், பாக்கி இருக்கிறது எங்க டீம்ல வந்து பேசுவாங்கங்க. நான் இதோட இவங்களை கலைக்கிறது நிறுத்திக்கிறேன். சரி, என்னதான் தலைப்பை தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம திருக்குறளை பத்தி பேசும்போது தெளிவா பேசிடணுங்க. ஏன்னா வாழ்வியலின் வரைபடம் திருக்குறள், மானுடத்தின் கலங்கரை விளக்கம் வள்ளுவம். இங்க நீங்க கை தட்டணும். ஏன்னா அப்படிப்பட்ட திருவள்ளுவர் திருக்குறளை 3 பிரிச்சு பொருட்பாலை தனியா வச்சு, ஏன்னா இது அவரோட பாயிண்ட், நான் முன்னாடியே சொல்லிடுறேன் கவுண்டர். 1330 குறளை வச்சிருந்தாலும் ஒரு குறள் கூட மனச்சுமை இல்ல தர பணச்சுமைக்கு பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லலைங்க. ஆனா என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, நகல் வல்லார் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டென்று இருள். அதாவது நகைச்சுவை உணர்வு இல்லாதவங்களுக்கு இந்த உலகமே இருட்டா தெரியுதுங்களாம். அதனாலதான் ஏடிஎம் மிஷினை முழுங்கின மாதிரி 3 பேரும் உக்காந்துக்கிட்டு குழந்தைங்க சந்தோஷமா இருக்கிறதையும் அப்பா அம்மா சந்தோஷமா இருக்கிறதையும் கண்ணு முன்னாடி கடவுள் காட்டியும் அது கண்ணிருந்தாலும் குருடர்களா பார்க்காம சுத்திட்டு இருக்காங்க.
ஒரு குழந்தையா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம முகம் சொலிக்காம கவலைகளை மறந்து லேசான மனசோட இருந்து பாருங்களேன், நேர்மறையான எண்ணங்கள் உங்களை தேடி வரும். அதனால உங்களால தெளிவா திட்டமிட முடியும். அப்புறம் நம்ம சாரு திருவள்ளுவர்ல ஆரம்பிச்சு தலை அஜித் வரைக்கும் கொண்டு போனாங்க. மணி 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 இஸ் அல்டிமேட்னு சொல்லிட்டு அதே ஒரு அஜித் தானங்க சொல்லியிருக்காரு, வாழ வாழ விடுன்னு சொல்லிட்டு. ஐயா நடுவரையே எனக்கு ஒரு சந்தேகங்க. சொல்லுங்க. நீங்க டீச்சர் தான், உங்களுக்கு சந்தேகம் இருக்கு, இங்க நீங்க சிரிக்கணும், இங்க இது ஒரு கேள்வி, நீங்க டீச்சர்ன்றத ப்ரூவ் பண்றீங்க. கேளுங்க உங்க சந்தேகத்தை. என்ன சந்தேகம்னா 16,000 பேர்த்துக்கு ஒரே இடத்துல வேலை போகுதுங்க. அந்த நேரத்துல வேலை போகும்போது எல்லாரும் பேங்க் பேலன்ஸ்ல லாகின் பண்ணி பார்ப்பாங்களா, இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி டேய் மச்சான் போயிருச்சுடா என்ன பண்ணலாம் நீயே சொல்லு சொல்லிட்டு அடுத்து போய் லிங்க்டின்ல நெட்வொர்க்கிங் உங்களோட நெட்வொர்க்கை தேடி ஓபன் ஃபார் ஜாப்னு போடுவாங்களா? அந்த நெட்வொர்க் வந்து பணத்தால வராது நடுவரவர்களே, நம்மளுடைய கலகலப்பான குணத்தால வரும். என்னதான் இவ்வளவு சிரிப்பா பேசுறாங்க, ஆனா பாருங்களேன் அவங்களுக்கு இது கூட தெரியாம இருக்கு. மென்டர்ஷிப் வந்து காசால வராதுங்க, அன்பால வரும். அந்த ஸ்பான்சர்ஷிப் அது வந்து அதிகாரத்தால வராது, நம்ம மேல இருக்கிற நம்பிக்கையால வரும். இந்த பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சிதம்பரம் ஐயா வந்து கூப்பிட்டு அறிமுகப்படுத்தினாங்க. அந்த 12 வாலண்டியர்ஸ் முத்தா வந்து முன்னாடி நின்னாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து கலகலப்பா பேசி சந்தோஷமா இருந்து ஒரு குடும்பமா, இல்லாட்டி நம்ம எல்லாம் இந்த இடத்துல வந்து இருக்க முடியுங்களா? இல்ல ஸ்பான்சர்ஷிப் அவங்களுக்கு நம்பி காசு கொடுத்துருவாங்களா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஸ்பான்சர் தான் கேட்கணும் இந்த கேள்வி, எப்படி கேட்டா பணம் கொடுப்பீங்க அப்படின்ட்டு. சரி நம்ம எல்லாத்தையும் இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க, நம்மளுக்கு எல்லாம் $10 கையில கொடுத்து அனுப்ப போறாங்க. எல்லாரும் எதுக்கு வந்து உட்கார்ந்துருக்காங்க? நம்ம சொல்ற ஜோக்க கேட்டு சிரிச்சிட்டு போலாம் தானே? அது கரெக்ட். ரொம்ப இது நன்றி. தேர்தல் நேரம், $10 கொடுக்க கூடாது. சரிங்க, தலைப்பு இப்ப என்னன்றத புரிஞ்சுக்கலாம். மனச்சுமை இன்றி வாழ தேவை பணச்சுவையா நகைச்சுவையா? அதுதாங்க. இதுவே அளவான பணமா அளவில்லாத நகைச்சுவையான்னு அவங்க கேட்டிருந்தாங்கன்னா நாங்க கட்டாயமா வந்து ரூம் போட்டு யோசிச்சு அந்த சைடு போய் உட்கார்ந்துருப்போங்க. அது தலைப்பு கிடையாது. நாங்க தலைப்பு நல்லா புரிஞ்ச டெக்னிக்கல் டீம். சரிங்க, அங்க டெக்னிக்கல் டீமா? ஆமாங்க, நகைச்சுவையில டெக்னிக்கலா வருது, வாங்க. கட்டாயங்க. இப்போ அங்க எங்க கை வச்சு வந்தாங்க பாத்தீங்களா எங்க வீட்டுக்கு? அதாவது என்னவா, எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது என்ன கேட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களான்னு எங்க அப்பா ஒரே ஒரு வார்த்தை தாங்க கேட்டாரு, மனுஷன் சந்தோஷமா இருப்பியான்னு. என் பேர்லயே இருக்குங்க, அவர் பேரு சந்தோஷுங்க. நான் ஒரே வார்த்தை, அவர் பேர்லயே சந்தோஷம் இருக்கு, என்னை சந்தோஷமா வச்சுக்க மாட்டாராப்பா அப்படின்னு கேட்டேங்க. அவ்வளவுதான். அன்னைக்கு ஆரம்பிச்ச மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் விடல. என்ன தெரியுங்களா, நான் இந்த பட்டிமன்றத்துக்கு பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன்ப்பா, தயவு செஞ்சு ஒரு 2 பாயிண்ட கொடுன்னு சொன்னாரு. கேட்டேங்க. அவர் வந்து நீ எழுதுறதெல்லாம் எழுதிக்கோமா, எழுதி முடிச்சுட்டு கடைசியில வந்து என் வாழ்க்கைன்னு போட்டுக்கோ நடுல அப்படின்னாரு. என்னடா இவர் குணா கமல் மாதிரி என் வாழ்க்கைன்னு போட்டுக்கோன்னு சொல்லிட்டு இருக்காருன்னு பார்த்தா நம்ம வாழ்க்கையை விடவாமா பெரிய நகைச்சுவை இருந்துற போது அப்படின்ட்டாருங்க. சரி இதுதான் என்னப்பா நீ எப்ப பார்த்தாலும் முதல்ல கொஞ்சிட்டு இருப்ப, சந்தோஷமா வச்சுக்குவ, இப்ப பார்த்தா எப்ப பார்த்தாலும் கிண்டல் அடிச்சுட்டே இருக்கனா, தேர்தல் முடிஞ்சு யாராச்சும் பிரச்சாரம் பண்ணுவாங்களாமா அப்படின்னு கேட்டுட்டாருங்க. இப்படிதாங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு போய் நின்னா டக்குன்னு ஒரு கிண்டல் பண்ணி நம்மள லைட் பண்ணி விட்டுருவாருங்க. அப்புறம் எப்படிங்க சண்டை போடுறதுக்கு மனசு வரும்? சரி, இது எல்லாத்தையும் பார்த்து நடுவர் அவர்களே, கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேடினால் தான் வாழ்க்கை சொர்க்கம்னு சொன்னாங்க. அது சில்லறை தேடினால் நம்மளுடைய வாழ்க்கை வெறும் சத்தமாக மட்டுமே இருக்கும். நகைச்சுவையோடு வாழ்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கை சங்கீதமாக இருக்கும். மனச்சுமை இன்றி வாழ தேவை நகைச்சுவையை, ஏனால் சிரித்து வாழ வேண்டும், பர சிரிக்க வாழ்ந்திடாதேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க நல்லவரு, வல்லவரு, நாளும் தெரிஞ்சவரு, கலிபோர்னியால இருந்து வந்திருக்கீங்க, திரும்பி வேற போகணும், 3 பேர்த்த வேற கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அதனால இன்னும் கொஞ்சம் ஆஸ்டின் மண்ணை தாண்டி முன்னாடி எங்களுக்கு நல்லதொரு தீர்ப்பை சொல்லி விடை பெறுவீங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. நல்லாவே கை தட்டலாம் அவங்களுக்கு. ஷெர்லி வந்து சாரு கேட்ட எல்லா கேள்விக்கும் புட்டு பதில வச்சுட்டே இருந்தாங்க. கடைசி அவங்க வீட்டு பஞ்சாயத்தையும் கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. அவங்க டீச்சர்னு நமக்கு வந்து சொல்லி காமிச்சிட்டாங்க. இப்போ இந்த கணவன் மனைவி பற்றி சொன்னாங்க இல்லையா, ஒரு மனைவி என்ன பண்ணாங்க, வாட்ஸ்அப்பில் க்ரோசரி லிஸ்ட் எல்லாம் அவங்க கணவனுக்கு அனுப்பிச்சிட்டு கீழே ஒரே ஒரு மெசேஜ் போட்டாங்க, அந்த சுமதி உங்களை கேட்டதா சொன்னா அப்படின்னு. டக்குன்னு இவர் ஃபோன் பண்ணி யார் அந்த சுமதி அப்படின்னது. இல்லை லிஸ்ட்டை படிச்சிட்டிங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போயிட்டேன் அப்படின்னு. சரி எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அவங்க சொன்னாரு, இவர் கேட்டார் எங்க இருக்கிறீங்க அப்படின்னு. இல்லை நான் அது மாதிரி மார்க்கெட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு. இப்போதான் ட்விஸ்ட்டு,
நீ தான் மார்க்கெட்டில் இருக்கல, நீயே வாங்கிட்டு வந்துரு அப்படின்றார் அவர். அந்த மாதிரி இந்த கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி நகைச்சுவால தான் இருக்குன்றத அவங்க முத்தாய்ப்பா சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை பலத்த கைத்தட்டுதல்கள். இன்னைக்கு இந்த ஸ்ட்ரெஸ் இருக்குல்ல, பெரும்பாலும் நம்ம பசங்களுக்கு வர ஸ்ட்ரெஸ்னால நமக்கு வர ஸ்ட்ரெஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு. இப்போ ஒரு கழுதை இருக்குல்ல, நம்ம வந்து விலங்குகிட்ட இருந்து நிறைய கற்றுக்கலாம். எப்படி எருமை சிரிச்சா நமக்கு பிரச்சனை வருமோ, இப்போ கழுதை இருக்கு பார்த்தீங்களா, ஒரு கழுதையை ஒருத்தர் வளர்த்தாரு. அந்த கழுதைய வயசாயிடுச்சு, இனிமே இந்த கழுதையை வச்சு நம்ம எதுவும் செய்ய முடியாதுன்னு என்ன பண்ணாரு, தூரமாக கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டு வந்தார். ஆனால் 2 நாள் கழிச்சு அது வீட்டுக்கு வந்துருச்சு. இது என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு நாள் என்ன பண்ணார், அந்த கழுதையை கொண்டு போய் ஒரு பெரிய குழியை தோண்டி கழுதையை உள்ளே போட்டு வந்துட்டார் வீட்டுக்கு. சரி இப்படியே விட்டா என்ன பண்ணுறது, எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்ட்டு சரி திருப்பி வந்து மண்ணை கொட்டினார் கழுதை மேலே. மூடிடலாம் குழியில் கழுதையை போட்டுன்னு மண்ணை கொட்டினார். மண்ணை கொட்ட கொட்ட கழுதை என்ன பண்ணும், இப்படி இப்படி சிலிருக்கும் இல்லையா, இப்படி இப்படி சிலுக்க சிலுக்க மண்ணு கீழே விழுந்துட்டே இருந்துச்சு, திருப்பி மேலே வந்துருச்சு. அப்போ நம்ம மேலே விழுற எல்லா குப்பையும் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம ஷேக் இட் பேபின்னு ஷேக் பண்ணோம் அப்படின்னா வாழ்க்கையில் அப்படியே நம்ம மேலே வந்துட்டே இருக்கலாமா. அதுதான் நம்ம கழுதைகிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது. அதனால தான் வீட்டில் கூட கணவன் நிறைய பேர் கழுதை வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு பதில் சொல்றதுக்காக பனச்சுவை என்ற அணியில பேச வருகிறார். அறிமுகத்தை அவரே எழுதி கொடுத்த, திருநாவுக்கரசு மாதிரி நாவுக்கரசரும் சொன்ன, ஆஸ்டின் மாநகரின் நகைச்சுவை மன்னனுமான திருநாவுக்கரசு என்ற அரசு அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க அரசு. இது தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அடிச்சிருந்துருக்கலாம் அதை. சரி சரி, நம்ம தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சுமதி யாருன்னு சொல்லுங்க நடுவரே. இல்லை இல்லை, புத்தாண்டு பொழுது விடிய சித்திரை திங்கள் சிறகடிக்க ஆஸ்டின் தமிழ்ச்சங்க மேடையை அலங்கரிக்க அறிவின் ஒளி விளக்காய் அமர்ந்திருக்கும் மாண்புமிகு நடுவர் அவர்களே, 1000 பூக்கள் ஒரு சேர மலர்ந்தது போல் அமர்ந்திருக்கும் அன்பு சபையோரே, சொல்லின் செல்வர்களாக சக பேச்சாளர்களே, இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்ன தலைப்பு? மனச்சுமை இல்லாம வாழ்றதுக்கு பணச்சுமை தேவையா நகைச்சுவை தேவையா? இதுல பணச்சுவை தேவை என்ற தலைப்புல நான் பேச வந்திருக்கேன். தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் ஷர்லி பேசும்போது ஒரு விஷயம் கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல. அவங்க வந்தோன்ன எங்களை எல்லாம் குபேர வாரிசுன்னு சொன்னாங்க. எங்க வீட்டில் கூட என்னை இப்படி வாழ்த்திருப்பாங்களான்னு தெரியல. மிக்க நன்றி. இப்ப தலைப்புக்குள்ள போலாம். இவங்க ஆஸ்திரேலியால இருந்து ஆள் கூட்டு வந்ததெல்லாம் விட்டுட்டு ஆஸ்திரேலியால இருந்தெல்லாம் வேற கூட்டு வந்திருக்காங்க, தெரியும்ல உங்களுக்கு? ஓகே, ஸோ நடுவரே 4 கேள்வி நச்சுன்னு கேட்டுறேன், அதுக்கு பதிலும் சொல்லிட்டு நான் இங்கேருந்து போயிடுறேன். அந்த 4 கேள்விக்கு இவங்க ஏதாவது ஒன்றில் ஒழுங்கா பதில் சொன்னாங்கன்னா போதும், இன்னைக்கு பட்டிமன்றத்தை நம்ம முடிவு பண்ணிக்குவோம். எல்லாத்தையும் அவரே முடிவு பண்ணிட்டு பாருங்களேன். நான் எப்படி பேசணும், நான் அவர் என்ன சொன்னா நம்ம திருப்பி எப்படி சொல்லணும், எதிராணி என்ன சொல்லணும், எல்லாத்தையும் அவர் முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்காரு. ஒரு முடிவோட தான் வந்திருக்கோம். சொல்லுங்க. பணச்சுவை என்றால் என்ன? இது கேள்வி நம்பர் 1. ஓகே, 2026 IRS அனாலிசிஸ் பை ஸ்மார்ட் அசெட் அண்ட் கிரெடிட்ஸ் யூசே சொல்லுது, உலக அளவில் டாப் 1% செல்வந்தரா ஒருவர் இருக்கணும்னா அவங்களோட சொத்து மதிப்பு $1.3 மில்லியன். நம்ம எதிரணி நண்பர்கள் கலிபோர்னியால வீடு, அது போக போன ஊர்ல எல்லாம் ஒரு வீடு வாங்குறாங்கன்னு வேற இப்பதான் தெரியும். நம்ம டெஸ்லா காரு கலர் கலரா இன்னொரு 2 கார் வச்சிருக்காங்க, நேத்து நைட்டு தான் நமக்கு தெரியும். ஓகே, ஏன் நினைச்சா டூர் வேற போறாங்க. ஓகே, இதெல்லாம் போயிட்டு இங்க வந்து மற்றவங்களுக்கெல்லாம் அட்வைஸ், சரவணா ஸ்டோர்ஸ் ஆடு மாதிரி நம்ம ஷெர்லி, அளவான பணம் அளவில்லாத நகைச்சுவை. நீங்க டாப் 1%ல இருக்கீங்க, நீங்க எல்லாம் எது வேணாலும் சொல்லுவீங்க, திரும்பி நின்று மீதி இருக்கிற 99% இருக்கிற மக்களை பார்த்து நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா எது வேணாலும் பேசிக்கிட்டே போறீங்க. இந்த அட்வைஸ் கொடுத்த அவங்களுக்கு சில பேர்லாம் இருக்கு. ஓகே, பகட்டு போலிவாதிகள், ஷாம்பெயின் சோசியலிஸ்ட், பணக்கார துறவிகள், சில்வர் ஸ்பூன் ஸ்டாய்க்ஸ், அதிகார வர்க்கத்தினர், ப்ளூட்டோக்ராட்டிக், இதுக்கெல்லாம் கிளாசிக்கா 3 பேர் உட்காந்துருக்காங்க பாரு. அங்க நம்ம உட்காந்துருக்கும் போது லைட்ல அடிக்கிற ஜொலிப்பை விட நம்ம தண்டமானி சட்டையில இருந்து அடிக்கிறது பயங்கரமா இருக்கு. நடுவரே, நான் எதிரணியில இருந்து யாரையும் குறிப்பிட்டு இந்த பேர்லாம் சொல்ல, பொதுவா சொன்னேன். அதை சொல்லாம இருந்தாலே எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. எதிரணியில இருந்து வந்தோடனே இது வரைக்கும் நீங்க கேட்டது, இனிமேட்டு கேட்க போறதெல்லாம் இதுதான். பணம் இருந்தா பேராசை வரும்,
பணம் இருந்தால் அறம் இருக்காது, பணம் இருந்தால் அகங்காரம் இருக்கும். நம்ம டாப் 1% இருக்கோம். போகிற வழியில் இதெல்லாம் சொல்லிகிட்டே போவோமே. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். நீங்கள் கோயிலுக்கு போய் சாமியை பாருங்கள். ஏழை ஏன் ஏழையாகவே இருக்கணும்? அவன்லாம் சம்பாரிச்சு இங்கே வந்துடக்கூடாது. ஓகே, நம்ம வாட்டு பேசுகிறப்ப பேசிக்கிட்டே போக வேண்டியதான். ஓகே, அடுத்து 2வது கொஸ்டின். பணச்சுவை தருவது என்ன? இதுக்கு நடுவில் சாப்பாட்டுக்கு வேற ஒரு பஞ்சாயத்து வச்சிருப்பாங்க தெரியுமில்ல. இந்த டாபிக் வந்தோடனே நிறைய சாப்பிட்டா வியாதி வந்துடும். இதில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பிரியாணி சாப்பிட்டா வியாதி வந்துடும். இவங்க பிரச்சனை பணத்தோட மட்டும் கிடையாது, பிரியாணியோட வேற இருக்கு. ஓகே, உலக வங்கியின் பிரியாணி வேற யாரோ பிரச்சனை பாரு, இங்க கொண்டு வந்து பேசுற மாதிரி இருக்குது. பிரியாணி நம்ம ஃபேவரட். அதுதான் நம்ம நாட்டினுடைய தலைப்பு தனியா வச்சிடலாம், பிரியாணி தேவையா இல்லையா. கரெக்ட், அது அடுத்த பட்டிமன்றம். ஓகே, உலக வங்கியினுடைய அறிக்கையின்படி ஒரு நாளைக்கு $2.25 இந்திய மதிப்புப்படி 180 ரூபாய் குறைவான வருமானத்தில் வாழ்பவர்கள் 700 மில்லியன் பீப்புள். நீங்க ஏதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இல்ல ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்குறீங்களா? வர்றோம் இல்லை, டேட்டாவோட நீங்க பேசினாதான் பேச்சாளர்னு சொல்லிட்டீங்க, அதனால அது வேற நிறைய எடுக்க வேண்டியது போயிடுச்சு. $2.6 பில்லியன் மக்கள் வந்து சத்தான உணவு சாப்பிட முடியலன்னு சொல்லியிருக்காங்க. அளவா பிரியாணி சாப்பிடாம, அளவா வீட்டில் எதையும் சாப்பிடாம வர்ற இவங்க பிரச்சனைக்கு ஒபிசிட்டிங்கிறது இவங்களுக்கு தான் வருது, இந்த 1%. இதெல்லாம் விட்டுவிட்டு இவன் திரும்பி நின்று மீதி உள்ள 99 பேரையும் பார்த்து நீ எல்லாம் ஏன்டா சாப்பிட்றேன்னு கேட்டுக்கிறேன். ஸோ அதிகார வர்க்கத்தின் ஆணவம் இது. ஓகே, ஸோ நம்ம சிரிச்சுக்கிட்டே அளவில்லாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா வெயிட் போடாமல் நயன்தாரா மாதிரி ஃபிட்டாவாக இருக்க முடியும்? நம்ம பாட்டுக்கு பேசிக்கிட்டே போகலாமா? இதில் வேலை ஷெர்லி ஒரு கதை சொன்னாங்க. ஓகே, சந்தோஷ் வந்து என் வாழ்க்கைன்னு சொன்னாங்க. நடுவில் அவர் அச்சச்சோ என் வாழ்க்கைன்னு அந்த அச்சச்சோவே விட்டுட்டாங்க. நல்ல வேலை அவங்களுக்கு சந்தோஷ்னு யாரையோ கல்யாணம் பண்ணி வச்சா, துக்கேஷ்னு யாரையாவது கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா வாழ்க்கையே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள். இப்போ கொஞ்சம் சீரியஸாக பேசுவோம். ஓகே, ஒரு இவ்வளோ நேரம் இப்போ ரொம்ப சீரியஸாக பேசுவோம். நீங்க எங்க ஞான கண்ணையெல்லாம் திறக்குறீங்க, பேசுங்க. திறந்துருவாங்க. இப்படியாவது ட்ரை பண்ணுறேன், 3 பேருக்கு இன்னும் ஒன்றுமே திறக்கலையே. ஓகே, பெண்ணோட வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கணும். ஓகே, சின்ன வயசில் அப்பா கிட்ட நிற்கணும், அப்பா எனக்கு பூ வாங்கி கொடுன்னு. அதுக்கப்புறம் கணவன்கிட்ட நிற்கணும், எனக்கு புடவை வாங்கி கொடுன்னு. அப்புறம் பையன்கிட்ட நிற்கணும், கண்ணா எனக்கு மருந்து வாங்கி கொடுன்னு. இதுதான் மனச்சுமை. இப்போ பெண்கள் சம்பாதிச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட தேவை, அவங்க குடும்பத்தோட தேவையெல்லாம் அவங்களே ஹேண்டில் பண்றாங்க. ஓகே, ஸோ பணச்சுவை பெண்ணுக்கு கொடுத்தது தன்னம்பிக்கை. ஆணுக்கு வருவோம். ஒரு ஆணுடைய பரிமாணங்கள் பல பரிமாணங்கள். அப்பாவா, பையனா, ஒரு இடத்துல எம்ப்ளாயியா, கணவனா, ஒரு ஆணுடைய பரிமாணங்கள் பல பரிமாணங்கள். ஓகே, ஒரு ஆணினுடைய கஷ்டமும் பல கஷ்டங்கள், எல்லாத்தையும் போராடி ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறான் தெரியுமா, அதுதான் ஆண்மை. ஓகே, தட் இஸ் வேர் a man stands. ஓகே, பொண்ணு வந்து படிக்கணும்னு நினைக்கும் போது இன்ஜினியரிங் படிக்கணும்ப்பா, நான் டாக்டருக்கு படிக்கணும்பாங்கும் போது நீ எது வேணாலும் படிக்கணும் நான் பார்த்துக்கிறேன்னு ஒரு ஆண் சொல்றான் பார்த்தீங்களா, அதுதான் அழகு. அந்த ஆணுக்கு அதை தருவது பணச்சுவை. ஓகே, அந்த ஆணுக்கு கிடைத்த சுயமரியாதை அந்த பணச்சுவை. அந்த பணச்சுவை இல்லைன்னா வேலை கிடையாது. கிட்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு மற்றவங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க எல்லாம் வந்து குருவி கதை, காக்கா கதையெல்லாம் சொல்றீங்க. குச்சி மிட்டாய், குருவி ரொட்டிலாம் சம்பாரிச்சாதான் வரும், இல்லைன்னா வராது. ஓகே, நம்ம ஊர்ல நம்ம இருந்ததே இவங்களுக்கெல்லாம் தெரியாது. இவங்களுக்கெல்லாம் யூஎஸ்க்கு முன் யூஎஸ்க்கு பின்னு ஒரு வரலாறு இருக்கு. ஓகே, யூஎஸ்க்கு முன் இவங்க ஊர்ல இருந்தது இவங்களுக்கே தெரியாது, இவங்க பக்கத்து வீட்டில் இருந்தவங்களுக்கும் தெரியாது. இங்க இருந்து இவங்க எல்லாம் ஊருக்கு கிளம்பி போகும்போது பார்த்துருக்கீங்களா, போகும்போது ஒரு 10 சென்ட், இந்த சென்ட் இப்போ அவன் ஊர்ல எல்லாம் வாங்குறாங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. துபாயில இருந்து வந்த வடிவேல் கதை மாதிரி இருக்குது. கரெக்ட், யூஎஸ்க்கு முன் யூஎஸ்க்கு பின் அப்படின்னு இங்கே ஒரு வாழ்க்கையே இருக்கு. ஓகே, நம்ம யூஎஸ்க்கு வந்திருக்கோம், உலகத்திலே ஒரு மிகச்சிறந்த ஒரு எக்கானமியில் இருக்கோம், சம்பாதிக்கிறோம். இதெல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம், சிரிச்சு விளையாடுவோம்னா இதெல்லாம் ஒரு ஆகிற கிடையாது. அது ஒரு பணச்சுவை தருவது என்ன? எங்களோட பதில் பணச்சுவை தருவது தன்னம்பிக்கை, சுயமரியாதை. ஓகே, இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். கேள்வி நம்பர் 3. நகைச்சுவை உண்மையாலுமே மனச்சுமையை குறைக்குமா இப்படின்னு ஒரு ரிசர்ச் ஆரம்பிச்சேன் நான். ஓகே, எங்க நடுவர் சொல்லி கொடுத்தார், ஒரு நல்ல பேச்சாளருக்கு அழகு எதிர் தரப்புல இருந்தும் ஒரு கருத்தை ஆலோசிக்கணும் அப்படின்னு எங்க நடுவர் சொன்னார். சரி, இதை பண்ணிடுவோம் அப்படின்னு லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி உலகில் தலைச்சிறந்த நகைச்சுவையாளர்கள் யாரு அப்படின்னு ஒரு சர்ச் பண்ணேன். முதல்ல வந்தது சார்லி சாப்ளின். ஓகே, சார்லி சாப்ளின், அவருக்கு 3 கல்யாணம் ஆயிருக்கு, 3 கல்யாணத்துல 1 கூட நிக்கல, அவரை நாட்டில இருந்தே துரத்திட்டாங்க அப்படின்னு ஒரு விக்கிபீடியா. அதை பார்த்தோன்னா ஐயா இது சரியா வராது போலையே, அடுத்து வேற எதையாவது மாற்றுவோம் அப்படின்னு அடுத்ததை பார்த்தேன். ராபின் வில்லியம்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்தார்.
அவருக்கும் 3 கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்கும் 3 கல்யாணமும் நிக்கல அப்படின்னு படிச்சேன். அதுக்கப்புறம் அது மட்டுமா, அவருக்கு வந்து மன உளைச்சல் இருந்தது, அவருக்கு வந்து இது பாருங்க, இருந்தது. நீ எங்க எதையோ தேட போய் எங்க போய் உங்களை நிப்பாட்டி இருக்கு பாருங்க பாருங்க, இன்டர்நெட். இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சரி இதெல்லாம் வெளிநாட்டு பிரச்சனைன்னு உள்நாட்டுக்கு வந்தேன் நடுவரே. அதை சொல்றேன் கேளுங்க. நம்ம நாகேஷ் வந்தார். நாகேஷ் ஐயாவை பார்த்தா அவருக்கு தனிமை. அவரை வந்து 1970 சினிமால இருந்து ஒதுக்கிலாம் வச்சிருந்தாங்கன்னு படிச்சேன். அவருடைய குழந்தைகள், அவருக்கு பல கஷ்டங்கள், அவரு இந்த மாதிரி பல கஷ்டத்துல இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் விவேக்கை பார்த்தா விவேக்குக்கு பல கஷ்டம். உலகத்துக்கே நகைச்சுவை சொன்ன இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும் போது, எழுத்து அணியில 3 பேர் உட்காந்துருக்காங்க. அங்கேயும் 3 இங்கேயும் 3. நம்ம இதுக்கு மேல சொல்றதுக்கு வேற ஒன்றும் கிடையாது. புரிஞ்சா சரி, புரிஞ்சவனுக்கு புரிஞ்சுது, புரியாதவனுக்கு சரி, அவ்வளோ. ஓகே. ஸோ இதுல எங்களோட பதில் வந்து, நகைச்சுவைங்கிறது ஒரு பேண்டேட் மாதிரி. கொஞ்ச நேரத்துக்கு சிரிக்கலாம், அதுல ஒரு நியாயம் இருக்கு. அது வந்து சுதந்திரத்தை கிரியேட் பண்ணாது. ஓகே. வலிய 5 நிமிஷத்துக்கு போக்குற நகைச்சுவை வந்து இட்ஸ் அன் எஸ்கேப் மெக்கானிசம், அவ்வளவுதான். ஓகே. ஒரு தற்காலிகமான தப்பிப்பு. பணம் தான் ஃப்ரீடமை கொடுக்கும். 4வது கேள்வி இதோட முடிச்சுக்கிறேன் நான். வாழ்க்கையில் மன நிம்மதியும் நிறைவையும் தருவது என்ன? ஷெர்லி லே ஆஃப் பண்ணோன்னா பேங்க் பேலன்ஸ் இருக்கான்னு பார்ப்பீங்க, லிங்க்டினுக்கு போவீங்க. லிங்க்டினுக்கு எதுக்கு போறீங்க? வேற வேலை வேணும், வேற எங்கேயாவது சம்பளம் வாங்கணும்னு தானே லிங்க்டினுக்கு போறீங்க. பேங்க் பேலன்ஸை தான் நாங்கள்லாம் முதல்ல பார்த்தோம். அடுத்த 4 மாதத்துக்கு நமக்கு வீட்டில் எல்லாத்துக்கும் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நம்ம வருத்தப்பட தேவையில்லை. இல்லை, நாங்கள் எல்லாம் காமெடி பண்ணுவோம், லிங்க்டின்ல போய் மொத்தமாக காமெடி பண்ணுறோம்லாம் நம்ம போய் பார்க்க முடியுமா? ஏதோ ஆகிறத பேசணும். ஓகே. வள்ளுவர் சொன்னது வேற. வள்ளுவர் பொருட்பாலில் அதிகமான குரல் எழுதுனதே பொருட்பாலில் தான். ஓகே. அதை விட்டுட்டோம் நம்ம. இதை எனக்கு சொல்லி கொடுத்ததே எங்கள் நடுவர் தான். எங்கள் நடுவரை நிற்க சொல்லி பார்த்தீங்களா? பட்டு பட்டா வந்திருக்காரு எங்கள் நடுவர். இதிலே தெரிய வேணாம். இல்லாரை எல்லோரும் எள்ளுவர், பொருள் இல்லாருக்கு உலகு இல்லை சொன்னதெல்லாம் வள்ளுவன் தான். ராஜராஜ சோழன்ல இருந்து ரத்தன் டாட்டா வரைக்கும் பொருள் சேர்த்தாங்க. பொருள் சேர்த்தது என்ன ஆனிச்சு? தமிழா மாறுச்சு. இன்னைக்கு அந்த கல்வெட்டுகள், கதைகள், புத்தகங்கள் அனைத்தும் நமக்கு வந்திருக்கிறதுக்கு காரணமே அந்த பொருள் ஈட்டினது தான். ஓகே. அந்த சொத்துலாம் சேர்த்தது தான் வந்து இன்னைக்கு கல்வியா மாறுச்சு, இன்னைக்கு வந்து மருத்துவமனையா மாறுச்சு, இன்னைக்கு வந்து பல நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஓகே. ஸோ அவ்வளோதான். இப்போ ஏடிஎஸ்க்கு வருவோம். ஏடிஎஸ்ல இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ எஃபர்ட் போட்டு மக்கள் பண்ணுறாங்களே, இதில் வந்து ஹோப் ஹவுஸுக்கு $10,000 டொனேட் பண்ணியிருக்காங்க. சேஃப் கிட்ஸுக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. சென்ட்ரல் ஆஃப் ஃபுட் பேங்க்குக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க. பணச்சுவம் இல்லாமல் இதெல்லாம் எங்கேருந்து வந்துடும் சொல்லுவோம். இது நல்லது நடந்திருக்கா இல்லையா? நம்ம வந்தோம், 4 பேர் சிரிச்சோம், அதனால ஒரு நல்லது நடக்கணும்னு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் இல்லையா? ஓகே, வெரி குட். நடுவரே, உங்களுக்கு ஆல்ரெடி நான் 4 கேள்வி அவரே பேசி அவரே சொல்லிக்கிட்டாரு. வெரி குட், குட் ஸ்டூடெண்ட், 100% சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் அதனால இங்கே எக்ஸீட் எக்ஸ்பெக்டேஷன். வெரி நைஸ். எல்லாம் அடுத்த தடவை நீங்க எனக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது கொஞ்சம் அளவு அடிச்சு கொடுக்குறேன். அழகு அழகு. வாங்க வாங்க. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. எனக்கு அரசு பேசுனதுல, அரசு வந்து அவருக்கே உரித்தான ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைல பேசினாரு. எனக்கு அரசு பேசுனது ஒரு 2 விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்தது. என்ன அப்படின்னா, பெண்களுக்கான இண்டிபெண்டன்ஸ், ஃபினான்ஸ் இண்டிபெண்டன்ஸ் சொன்னார் இல்லைங்களா? அது வந்து மிக முத்தாய்ப்பான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு பெண் என்ன எதிர்பார்க்குறா அப்படின்னு பல வருஷமா பல ஆண்கள் எல்லாருமே யோசிச்சுட்டே இருந்தாங்க. கடைசியா ஒண்ணே தான் கண்டுபிடிச்சாங்க. பெண் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை அவங்களே முடிவெடுக்கணுன்றது மட்டும் தான் அவங்களோட எதிர்பார்ப்பாகவே இருக்குது. அப்படி ஒன்று பண்ணணும்னா அதுக்கு ஃபினான்ஸ் இண்டிபெண்டன்ஸ் தேவைப்படுதுன்னு சொன்ன அந்த பாயிண்ட் ரொம்ப முத்தாய்ப்பான ஒரு பாயிண்ட். உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே போல போற போக்கில் ஒரு குற்றச்சாட்டியும் வச்சிருக்கிறாரு. என்னன்னா, எஸ்கேபிசம். அது நகைச்சுவை வந்து மனச்சுவையிலேருந்து எஸ்கேப் ஆகிறது தான் பயன்படுத்த முடியும், அது ஒரு தீர்வாகாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் வச்சிருக்காரு. அதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை அவருக்கு நம்மளது மனமார்ந்த பாராட்டுக்கள். அதாவது நம்ம ஊர்ல முன்னாடிலாம் நம்ம சின்ன பிள்ளை இருக்கும்போது குரங்கு கொண்டு வருவாங்க தெரியுங்களா? இன்னைக்கு பாருங்க, எருமை மாடு, கழுதை, குரங்கு ஒரு முடியோட தான் வந்திருக்கு. குரங்கு கொண்டு வருவாங்க தெரியுமா? அந்த குரங்கை எப்படி பிடிப்பாங்க தெரியுங்களா? இது ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாரும் கேளுங்க. குரங்கு பிடிக்கிறது எப்படின்னா, ஒரு பெரிய பானையில, ஆனா சின்னதா தான் வாய் இருக்கும் அந்த பானைக்கு. அதுல பெரிய பானையில எல்லா விதமான ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ்லாம் உள்ள போட்டுருவாங்க. போட்டுட்டு குரங்கு எங்க நிறைய இருக்கும் அங்க கொண்டு போய் வச்சிருவாங்க. அந்த பானை ரொம்ப கனமாவும் இருக்கும், உடைக்க முடியாது. ஆனா வாய், கை அதை உள்ள விடுறதுக்கு ரொம்ப சின்னதா தான் இருக்கும். வச்சுட்டு மரத்து மேல வெயிட் பண்ணுவாங்க. குரங்கு என்ன பண்ணும்? வேகமா போய் உள்ள கையை விட்டு உள்ள இருக்கிறத எடுக்க ட்ரை பண்ணும். அப்ப எடுக்கும் போது என்ன பண்ணும்? அந்த பெருசா பொறி உருண்டை இருக்குல்ல உள்ள, அதை எடுத்துரும். எடுத்துட்டு தூக்கிட்டு வெளியே வரனா வராதுல்ல, கையே மாட்டிக்கும். ஆனா அதால விட முடியாது, விடாது. விடாம திருப்பி திருப்பி இழுத்துட்டே இருக்கும்.
உடைக்க ட்ரை பண்ணும் பானை உடையாது இல்லையா? ஆனாலும் அது அந்த பொறி உருண்டையை விடவே விடாது. விடாமலே இழுத்துட்டே இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ஆளை வெயிட் பண்ணுறான்ல, வந்து டம்முன்னு மண்டையில் போட்டு தூக்கிட்டு போயிடும் குரங்க. இப்போ என்ன இதில் பிரச்சனைன்னா, எது நமக்கு தேவையில்லையோ அதெல்லாம் நம்ம விட்டுருணும். அப்போ தான் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியும். தேவையில்லாதெல்லாம் குரங்கு மாதிரி பிடிச்சிட்டே வச்சுருந்தோம்னா வாழ்க்கையில் நம்மளுக்கு மண்டையில் தான் போடுவாங்க. அதனால தான் மனச்சுவை அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல வரோம். ஆக இவருக்கு பதில் சொல்ல, அரசுக்கு பதில் சொல்ல, பல வீடு கட்டி, பல ஊர் சுற்றி, பல பங்களாக்களை பார்த்த, பல என்று இருக்கிற பல கார்களை வாங்கி, அவங்க பாருங்க பையன்லாம் சொல்லித்தர அவங்களுக்கு. கலிபோர்னியாவில் வந்திருக்கிற நக்கீரர் பண்டிமழை குழுவின் பேச்சாளர் திரு தண்டபாணி பொன்னுரம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். வாங்க. திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்பொதிகை விட்டெழுந்த சந்தனத்தின் புதுமணத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி சிந்தை இனித்திடச் சிறந்தவளும் எந்த நாவசைக்கும் நற்றமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் மங்காய் வாழி என்று என் தாய் தமிழினை வாழ்த்தி வணங்கி, சிலிக்கான் வேலியில் பிறந்த நக்கீரர் பட்டிமன்ற குழுவை சிலிக்கான் ஹில்ஸில் மேடை ஏற்றி அழகு பார்க்கும் இந்த ஆஸ்டின் தமிழ்ச்சங்க நிர்வாகிகளுக்கும் நக்கீரர் பட்டிமன்ற குழுவின் தலைவரான ஜேசு அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். இந்த 2 சிலிக்கான் நகர மக்களையும் ஏஐ படுத்தும் பாட்டில் சற்றே இளைப்பாரி சந்தோஷமாக இருந்துவிட்டு போக எங்கள் பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு காசு கொடுத்து வந்திருக்கும் மனச்சுமையை குறைக்க காசு கொடுத்து நகைச்சுவை காண வந்திருக்கும் அனைவருக்கும் என் 2வது வணக்கங்கள். லைவ் மியூசிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் என்று பெருமைக்குரிய இவ்வாஸ்டின் நகரிலே கீப் ஆஸ்டின் வியர்ட், ஆஸ்டினை விசித்திரமாக வைத்திருங்கள் என்ற கலாச்சாரத்தில் தமிழுக்கும் ஒரு இடம் உண்டு, அங்கே பட்டிமன்றத்திற்கு ஒரு பங்குண்டு, அதில் பங்கேற்பதில் எனக்கும் ஒரு சிறு செருக்குண்டு என்று சொல்லிக்கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். எங்க போனாலும் இந்த அரசுனாலே பிரச்சனை தான். பணம் பிரச்சனை. இங்க என்னடா கிரானிக் கேபிட்டலிசம் வச்சு அரசு நடத்துறவங்க H1Bக்கு 100Kன்னு சொன்னதுமே இந்தியாவில் நம்ம ஊர்ல கம்பெனிங்கெல்லாம் ஆமா பே 1 கோடி பே அப்படின்னு கையை விரிச்சிட்டாங்க. கிரீன் கார்டெல்லாம் வரும் ஆனா வராது, அந்த நிலைமையில இருக்கு. அங்க என்னடனா பாகிஸ்தான்ல இருந்து வந்த கள்ள நோட்டெல்லாம் தடுக்கிறதுக்கு. ஆனா பெண்ணை கேட்டு பாருங்க, எஸ்பெஷலி இண்டிபெண்டன்ட் உமனை போய் கேட்டு பாருங்க, அவங்களுக்கு முதல்ல முக்கியமானது என்ன தெரியுமா? சொல்யூஷன் இல்லை. அவங்க மனம் சங்கடமா இருக்கும்போது நம்ம போய் காது கொடுத்து கேட்கறது, அவங்க பகிர்றத நம்ம மனசார உட்காந்து கேட்கணும். ஆமாம்மா, சரிம்மா, இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்குமா, நம்மளுக்கு மட்டும் இது பிரச்சனை இல்லாமல் எல்லாருக்கும் இருக்க பிரச்சனை தான் அப்படின்னு இளைப்பாறுதல் தரணும். ஆறுதலாக 4 வார்த்தை பேசணும். அதுக்கு முதல் படியே நகைச்சுவை தான். இதெல்லாம் நகைச்சுவை உணர்வு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பணச்சுவையேன்னு உட்காந்துட்டு இருந்தா எப்படி ஒரு இண்டிபெண்டன்ட் உமனோட மனசு புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியும்? அதெல்லாம் தெரியவே தெரியாது. இவங்க சொன்னாங்க, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணம் குறையாம பார்த்துக்கிட்டா மனச்சுமையே வராதான். ரத்தன் டாட்டா அவர் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பணம் என்னைக்குமே குறையவே இல்லை. ஆனா கடைசி வரைக்கும் திருமணம் செஞ்சுக்க முடியாம போனதால இருந்த தனிமையில அவர் வாழ்க்கை மனச்சுமையாவே தான் முடிஞ்சது. ஏன் நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ் தன்னோட குடும்பத்தோட செலவு செய்ய முடியாத நாட்களுக்காக வருந்துவதா சொல்லிட்டு தானே செத்து போனாரு. ஐயா, எல்லாமே இயல்பா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நல்லபடியா போகுதுன்னா, பிரச்சனை இல்லைன்னா, மனசுல வலி இல்லைன்னா, நம்ம காசையும் தேடுறதில்ல, கடவுளையும் தேடுறதில்ல. உண்மைதானே? அப்போ எங்க ஒரு பிரச்சனைக்கு மருந்து வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரண ஒரு மன பிரச்சனையா இருக்கும்போதே அதை தீக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு மருந்து வேணும். அதை வளர விட்டு உளைச்சலாகி மன உளைச்சல் மன வலியாகி மனவலி மன சுமையா போகும்போது நீங்க பணத்தினால வர பிரச்சனையை வேணா பணத்தை சித்தித்துக்கலாம். ஆனா அதனால மட்டுமா பிரச்சனை வருது? காதல் தோல்வியை பணம் தீக்குமா? தனிமையால வர்றவங்களை பணம் தீக்குமா? அதெல்லாம் தீக்காது. இவங்க சொன்னாங்க, பட்டிமன்றத்துக்கே ஸ்பான்சர்ஸ் நம்பி தானே நம்ம வரோம், இவங்களுக்கு பணத்தோட அருமை தெரியாதா? ஆமா, நாங்களாம் கலிஃபோர்னியாவிலேருந்து நான் நடந்தே வந்தோம், ஃப்ளைட்டு காசு கொடுத்து தான் வந்தோம், எல்லாத்துக்கும் காசு இருக்கு, நாங்கள் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை. ஆனால்
ஏதோ இங்க வந்தா 4 சாதி சனத்தை பார்த்துட்டு சந்தோஷமா இருந்து நகைச்சுவா பேசிட்டு போலாமேன்னு வந்தா இவங்க பணம் 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 பேசிட்டு இருக்கிறாங்க. ஐயா, ஒரு ஆராய்ச்சி முடிவு சொல்லுதுங்கய்யா, 65% ஆண்கள் வந்து பெண்கள் சொல்ற பேச்சை கேட்கறாங்களாம். மிச்சம் 35 யார் தெரியுமா? மொரட்டு சிங்கிள்ஸ். மாப்பிள்ளை நல்லா ஜோக் சொல்லுவாருன்னு கேட்டா பொண்ணு கொடுப்பாங்களான்னு ஒரு கேள்வி வச்சாங்க. நான் ஏதோ கொஞ்சம் கலகலப்பா பேசினால தான் எனக்கு பொண்ணே கொடுத்தாங்க. இல்லைன்னா இந்த மூஞ்சிக்கெல்லாம் யாராவது பொண்ணு தருவாங்களா? இல்ல ஆனா கொடுத்தாங்களே. அதான் கொடுத்தாங்களே பாருங்க. இதெல்லாம் பூமர் காலத்து கேள்விங்க. இதே கேள்வி இந்த ஜென்சி கிட்ஸ் கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவங்க என்ன திறமை எதிர்பார்க்கறாங்க? காசு நிறைய சம்பாதிக்கிறானா, படிக்கிறானா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. அது இருக்கு. ஆனா அது எல்லாத்தையோட அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இஸ் ஹி ஆர் ஷி இமோஷனலி அவைலபிள்? என்னுடைய மன உணர்வை புரிந்து கொள்ள வேண்டிய தருணத்துல அவங்க இமோஷனலா என் கூட அவைலபிளான்னு கேட்கறாங்க. நகைச்சுவைக்கே நாட் அவைலபிளா போற நீங்கெல்லாம் அதை பத்தியெல்லாம் பேசவே கூடாது. இந்த அணியோட பிரச்சனை என்னன்னா, மனச்சுமையின்றி வாழ தேவை நகைச்சுவையே அப்படின்னு வெறும் ஜோக் சொல்றது மட்டும்தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. வெறும் ஜோக் சொல்றது இல்லைங்க வாழ்க்கை. வாழ்க்கைய அனுபவிக்க பணம் கத்து கொடுக்கும். ஆனா அணுகிறதுக்கும் அதுல இருந்து வாழ்க்கையில பக்குவப்படுறதுக்கும் எப்படி நெளிவு சுழிவுகளை கடந்து போகணும்னு சொல்றதுக்கும் நகைச்சுவை உணர்வு தான் முதல் படி. ஹிட்லர் அப்படிங்கிற ஒரு சர்வாதிகாரிய அதே 1.5 இன்ச்சு மீசையை வச்சு கலாய்ச்சவர் தான் சார்லி சாப்ளின். ஒரு டயலாக் கூட பேசாத படங்களை வச்சு. ஏன் இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்டப் காமெடியன்ஸ் நம்ம ஊர்ல இருக்க ட்ரெவர் நோவா முதல் கொண்டு, அலெக்ஸ் பாபு முதல் கொண்டு, பரிதாபங்கள் சேனல்ல வர கோபி சுதாகர்னு எல்லாருமே சமுதாய பிரச்சனையை நகைச்சுவையா கொண்டு போய் சேர்க்கிறாங்களா இல்லையா? அப்ப நகைச்சுவை உணர்வுன்றது வெறும் ஜோக் சொல்றது மட்டுமா? வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை, போராட்டங்களை எப்படி அணுகணும்னு சொல்லி கொடுக்கறது, எப்படி போராடணும்னு சொல்லி கொடுக்கறது, எப்படி புரட்சி செய்யணும்னு சொல்லி கொடுக்கறது, அதுதான் நம்மளை பக்குவப்படுத்தும். நகைச்சுவை எவ்வளவு பிரச்சனையும் எதிர்கொள்ள தைரியத்தை கொடுக்கும். நாமெல்லாம் வாட்ஸ்அப்புக்கு வாழ்க்கப்பட்டு நகைச்சுவையை மறந்துட்டோம். இமோஜில இமோஷனை தேடுறோம், ஸ்டேட்டஸ்ல சொல்யூஷனை தேடுறோம், ரீல்ஸ்ல ரியாலிட்டியை தேடின்னு இருக்கோம். இப்பெல்லாம் காதல் கவிதை கூட கடிதம் ஏறுறது இல்லை. ஏஐ கூட பேசி பேசி சத்தியமா ஒரு நாள் ஏன் சுத்தின்னு இருக்க போறோம் அப்படின்னு பயமா இருக்கு எனக்கு. முகம் பார்த்து பேசி நகைச்சுவை உணர்வோட பேசி பழகிறதுக்கு நம்ம வந்து நேரத்தை ஒதுக்குறதே இல்லை. அதனால தானே என்னவோ இன்னைக்கு வடிவேலோட பாடி லாங்குவேஜை தாண்டி, யோகி பாபுவோட உருவக்கையிலை தாண்டி நகைச்சுவைக்கு தட்டுப்பாடே ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு தட்டுப்பாடான சூழ்நிலையும் எனக்கு வந்து மனச்சுவையை குறைக்கிறதுக்கு எனக்கு பணம் தான் வேணும் அப்படின்னா நாடு எப்படி உருப்படும் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா, கடைசியா ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். சீக்கிரம். மனச்சுமைங்கிறது வாஷிங் மிஷின்ல போட்ட துணி மாதிரி. அது நம்மளை அடிச்சு துவைச்சி பிழிஞ்சு கையில கொடுக்கும். அதுக்கு மேல பணச்சுவைன்னு சொல்லி அதை ஒரு ட்ரையர்ல போட்டு அதுலயும் உழந்துட்டு இருக்க போறீங்களா, இல்ல நகைச்சுவைன்ற கொடியை கட்டி காத்தாட காய போடுறீங்களான்றது உங்களோட பர்சனாலிட்டியை பொறுத்து இருக்கு. வாழ்க்கையில அப்பப்போ ஏற்படுற பல மனச்சுமைகளை நகைச்சுவை அப்படின்ற கொடியை கட்டி கொஞ்சம் மேல தூக்கி வாழ்க்கையை காத்தாட போட்டீங்கன்னா, முதல்வர் அவர்களே, நீங்க உரையில முதல்ல சொன்ன மாதிரி மனுஷனா இருக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் நகைச்சுவை. ஆக மனச்சுமையின்றி வாழ தேவை நகைச்சுவையேன்னு தீர்ப்பு அளிப்பீங்கன்னு வாய்ப்புக்கு நன்றி கூறி சுமதியை நினைவுபடுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. அரசு கேட்ட நிறைய கேள்விகளுக்கு அவருக்கு உரித்தான ஒரு நகைச்சுவையோட பதில் சொல்லியிருக்கிறாரு நம்ம தண்டபாணி. அவர் கேட்டதுல அவர் சொன்னதுல எனக்கு ரொம்ப முத்தாய்ப்பா பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு பணம் இருந்தா போதும், ஆனா வாழ்க்கையை அணுகிறதுக்கு நகைச்சுவை தான் தேவைப்படும் அப்படின்னு சொன்னது இருக்கு இல்லையா, அது ரொம்ப முத்தாய்ப்பா இருந்தது. மிக சிறப்பாக பேசிய தண்டபாணி அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக பாராட்டுதல்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்ப இதுக்கு பதில் சொல்லணும். அதாவது 3 விதமான மனிதர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இந்த உலகத்துல. ஒன்று சர்க்கரை, இன்னொன்று களிமண், இன்னொன்று ஸ்பாஞ்சு. இப்போ உதாரணத்துக்கு சர்க்கரை பொம்மையை தூக்கி தண்ணியில் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? கரைஞ்சிரும். அப்போ தானும் கரைஞ்சி அந்த தண்ணியும் இனிப்பாக்கிடும் சர்க்கரை. களிமண்ணை தூக்கி தண்ணியில் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? தண்ணியும் சர்க்கரையாக்கி தானும் கரைஞ்சி போயிடும். ஸ்பாஞ்சை தூக்கி தண்ணியில் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சிக்கும். அப்போ இதில் எது பணம் எது நகைச்சுவைன்றதை நம்ம தீர்ப்பில் பார்க்கலாம். ஏன்னா தானும் இனிப்பு, தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் இனிப்பாக்குறது யாரு?
இருக்கிறது எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு தான் மட்டுமே நல்லா இருக்கிறது யாரு, தானும் கெட்டு சுத்திக்கிறவங்களும் கெட்டுறது யாரு அப்படின்றது தான் இந்த தலைப்பினுடைய நோக்கமா இருக்க போது. அதுக்கு நாம தீர்ப்புல பார்க்கலாம். இப்ப பதில் சொல்ல வருகிறார் மனோஜ் மலரழகன், எங்களுடைய நக்கீர பட்டிமன்ற குழுவின் பேச்சாளர். வாங்க மனோஜ். தாய் தமிழுக்கு என் முதல் வணக்கம். ஆஸ்டின் தமிழ்ச்சங்க நிர்வாகிகளுக்கும் ஆஸ்டின் தமிழ்ச்சங்க பேச்சாளர்களுக்கும் நக்கீரர் பட்டிமன்ற குழு பேச்சாளர் மற்றும் எங்கள் அன்பு நடுவர் ஜேசு சுந்தரமாறன் அவர்களுக்கும் ஆஸ்டின் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இது தேர்தல் காலங்க, அதனாலேயே என்னமோ எல்லோரிடமும் ஒரு பிரச்சார வாடை அடிக்கிறது நீங்க பார்க்கலாம். இந்த கட்சியை சார்ந்திருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு தான் இலை துளிர்க்குமா, சூரியன் உதிக்குமா, விசில் அடிக்குமா, இல்லை இந்த தடவையாவது ஏதாவது மலருமான்ற கவலை எல்லாம். ஆனா ஓட்டு போடுற சாமானிய மக்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தேர்தல் மட்டும் இல்ல, எந்த தேர்தல் எடுத்தாலும் நம்ம கைக்கு லட்சுமி வருமா வராதான்ற ஒரே ஸ்ட்ரெஸ் தான். ஏன்னா ஆட்சி அரச அமைக்கிறத யாருன்னு முடிவு பண்றதே இந்த மக்கள் கிட்ட இருக்கிற பணச்சுவை தாங்க. உங்க மனச்சுமையை குறைச்சிடாத என்ன? ஏன்னா எங்க அணில கூட ஒரு அரசு இருக்காரு, அவர் அழகா சொன்னாரு, பெண்களுக்கு சுயமரியாதையும் பைனான்சியல் இண்டிபெண்டன்ஸும் தரது பணம் தான். யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்போ அது இல்லாத பொழுது பாருங்க, நம்ம பாட்டி அவங்களுக்கு முந்தின தலைமுறைகள் பெண்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு. இப்ப கூட ஒரு படம் வந்துச்சு தாய் கிழவின்னு, அதுல ஒரு பைனான்சியல் இண்டிபெண்டா இருக்கிற ஒரு அம்மாவுக்கு வயசான பொழுது எவ்வளவு நெருக்கடிகள் அந்த உறவுகளும் இந்த சமுதாயமும் கொடுக்குது பாருங்க. அப்போ அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க பாருங்க. அதனாலதான் இப்ப கூட நம்ம அரசு மகளிர் உதவி தொகைன்னு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல அரசுங்க, அதனாலதான் சொல்றேன். ஆனா அந்த அரசு போய் அவர் குறை சொல்லிட்டே இருக்கிறாரு. தண்டபாணி, அவர் கவிஞர் தண்டபாணியா கவர்னர் தண்டபாணியான்னு தெரியல. பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, சமுதாயத்துல ஒடுக்கப்பட்டவங்க அனைவருக்குமே பணம் தாங்க மனச்சுமையை இறக்கி வைக்குது. ஊர்ல பண்ண வீட்டுல வேலை செய்யற ஒரு கூலி தொழிலாளியின் மகன், அவன் வெளியே போய் சம்பாதிச்சு திரும்ப அதே ஊருக்கு வந்து அவங்க அப்பாவுக்காக அதே பண்ண வீட்டு பக்கத்துல ஒரு பெரிய கல்லு வீடு கட்டுவான் பாருங்க. அந்த தருணம், அந்த அப்பாவின் ஏழ்மையினால் இருந்த அந்த அப்பாவின் மனச்சுமை வந்து இறக்கி வைக்கப்படுதுங்க. அது பணத்தால் மட்டும் தானங்க முடியுது. சரி, இந்த காலகட்டத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பேரை தூக்குறாங்க. அப்புறம் போர், அது போர் மாதிரி அங்க நடக்குது. ஏதோ டெஸ்ட் மேட்ச் மாதிரி நிறுத்தி விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி காலகட்டத்துல எப்ப வேணா வேலை போலான்ற நிலைமை இருக்கும் பொழுது உங்களுக்குன்னு ஒரு சேவிங்ஸ் இல்ல ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருந்தா தானங்க உங்களால அந்த மனச்சுமை இல்லாம இந்த காலகட்டத்தை கடக்க முடியுது. அதைத்தான் எங்க அணியில சாரு அவர்கள் அழகா சொன்னாங்க. அப்புறம் அந்த அணியில பணம் சம்பாதிக்கிறது என்னமோ பாவம் சம்பாதிக்கிறது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி, நான் அந்த அணியை பார்த்து கேட்கிறேன், உங்களுக்கு தான் பணச்சுவை இல்லையே, எங்களுக்கு போற போக்கில் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து ஆளுக்கு ஒரு $10,000 கொடுத்துட்டு போங்களேன், ஏன் கொடுத்துட்டு போக மாட்டீங்க? அவ்வளவு ஏன் போற டிக்கெட்னாச்சும் போடலாம்ல. அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அது பணம் மட்டுமல்ல, அது அவர்களின் உழைப்பு. நான் இன்னொரு கோணத்துல சொல்லவா நடுவர் அவர்களே, நாங்க மனச்சுமையை குறைக்குதுன்னு சொல்றோமே, அது வெறும் பணத்தினால் வரும் பலனால் மட்டுமல்ல. நீங்க உங்க அறிவாலையும் உங்கள் உடல் அளவிலையும் உழைப்ப போட்டு நீங்க அந்த அதிகமா பணத்தை சம்பாதிக்கும் போது நீங்க சுவைக்கிறது பணச்சுவை மட்டுமல்ல, உங்கள் உழைப்பிற்கான வெற்றி சுவை. அது அருமை அருமை. அந்த வெற்றி தரும் தன்னம்பிக்கையை தவிர உங்க மனச்சோர்வையும் மனச்சுமையும் குறைக்கிற வலிமை வர எதற்குமே கிடையாதுங்க. உதாரணத்துக்கு ஐபிஎல் நடக்குது, ஒரு டீம் 17 வருஷமா தோத்துட்டு இருந்ததுங்க, ஆர்சிபி. போன வருஷம் தான் ஜெயிச்சான். ஆனா அவன் ரசிகர்கள் எல்லாம் என்னமோ 17 கப்பு ஜெயிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற விஷயம். ஒரு சென்னை ஃபேனா எனக்கு கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. ஆனாலும் அந்த ஒரு வெற்றி அவனை எவ்வளவு ஊக்கப்படுத்துது பாருங்க. அது மாதிரி தாங்க பணச்சுவையும். ஒரு தடவை நீங்க உழைப்பை போட்டு நீங்க பணத்தை சம்பாதிக்கும் பொழுது அது தரும் அந்த வெற்றி சுவை என்பது, நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனை தோல்விகள் அடைஞ்சிருந்தாலும் அதை எல்லாத்தையும் மறக்கடிச்சிட்டு திரும்பவும் உங்களை வெற்றி பாதைக்கே அழைத்து செல்லும் வலிமை பணச்சுவைக்கு மட்டும்தாங்க உண்டு. நகைச்சுவைக்கு அந்த பண்பே கிடையாது. வரலாற்றுல ஒரு கஜினி முகமது, ஐபிஎல்ல ஒரு ஆர்சிபி, ஏன்னா 2 பேரும் 17 தடவை தோத்தாங்க. ஏன்னா நீங்க ஒரு இடத்துல தேங்கி இருக்கும் போதுதான் உங்களுக்கு மனச்சுமை கூடிக்கிட்டே போகுது. அப்படி ஒரு இடத்துல தேங்க விடாம உங்களை அடுத்த கட்டத்துக்கு, வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் வலிமை, ஊக்கச்சக்தி அந்த பணச்சுவை தாங்க. அப்புறம் எங்க அணி அரசு மறுபடியும் அழகா சொன்னாரு,
நகைச்சுவை என்பது ஒரு டெம்பரரி ரிலீஃப். உங்க வலிக்கு பேண்டைட் போடுற மாதிரி அது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் வேற ஒரு கோணத்துல சொல்றேன். ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க நகைச்சுவை தேடி போறது என்பது உங்களுக்கு நோய் வரும் பொழுது அந்த நோயோட சிம்டம்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி. அதுவா நோயை குணப்படுத்தும்? நகைச்சுவைங்கிறது அந்த நேரத்துல உங்களை கவலையை போக்க மறக்க வைக்குங்க. ஆனா பணம் மட்டும்தான் அந்த கவலையின் ஆணிவேருக்கே போய் நிவாரணம் தேரும். நீங்க இன்னொரு கோணத்துல இதே யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மனச்சுமைக்கு நகைச்சுவையை நாடும் மனப்பான்மை என்பது ஒரு ப்ரொகாஸ்டினேஷன் ஆட்டிடியூட். எதையும் தள்ளி போடும் மனப்பான்மை. பிரச்சனையை நேரா எதிர்கொள்ளாம மனச்சுமைக்கு என்ன தீர்வோ அதை தேடாம நான் இப்போதைக்கு ஜாலியா இருக்கேன்பா இருக்கிறது எந்த விதமான ஒரு குணம்னு நீங்களே முடிவு பண்ணீங்க நடுவர் அவர்களே. அது ஒரு விதமான ஒரு சோம்பேறி மனப்பான்மை என்பதுதான் என்னுடைய கருத்து. இதுக்கு நானும் ஒரு குரலை கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். ஆனா பாருங்க, இந்த பட்டிமன்றங்களை திருவள்ளுவர் படுற பாடு இருக்குதுங்களே. ஏன்னா இந்த சைடு ஒரு 5 குரல் எழுதி வச்சிருந்தா அந்த சைடு ஒரு 5 குரல் எழுதி வச்சிருக்காரு. இப்போ இதுக்கு நான் ஒரு குரலை எடுத்து சொல்லி அடுத்த வர வள்ளி வந்து இதுதான் வள்ளுவர், இதுக்குதான் வள்ளுவர் இடுக்கன் வருங்கால் நகுக அப்படின்னு சொன்னார்னு அவங்க ஆரம்பிப்பாங்க. அதனால அது ஒரு பெரிய பஞ்சாயத்தா ஆயிடும். அதனால இப்போதைக்கு வள்ளுவரை மையமா நடுவில் வச்சுட்டு எந்த அணி ஜெயிக்குதோ அந்த அணிக்கு ஆதரவு தெரிவிச்சிடும். ஆக வள்ளுவர் அந்த காலத்துல இருந்து நடுவரா இருந்திருக்கிறாரு. இறுதியா ஒரு பெற்றோரா பணம் எப்படி உங்க மனச்சுமையை குறைக்குதுன்னு பாருங்க. ஸ்கூலை தாண்டி ஸ்போர்ட்ஸ் கிளப், டான்ஸ் கிளாஸ் இதெல்லாம் நீங்க வந்து உங்க பிள்ளைகளுக்காக செலவு செய்வீங்க. அதை நான் யாரும் மறுக்க போறதில்ல, அந்த அன்னைக்கு கூட மறுக்க போறதில்ல. ஆனா இந்த காலத்து பிள்ளைங்க எப்படி வளர்றாங்கன்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் வளரும் போதெல்லாம் செல்போன் இன்டர்நெட் இல்லாத காலம். உடனே ஆரம்பிச்சிட்டான் பூமன் நினைக்க வேணாம். ஆனா நான் எனக்கு தெரிஞ்ச உலகம் என்பது என் கண் பார்வை போன தூரம். எங்க இருந்தோமோ அந்த இடத்தோட 2.5 கலந்துருந்தோம். அதுதான் நிஜமாக இருந்தது. ஆனா இப்ப வளர்ற பிள்ளைகளின் உலகமே அந்த செல்போன்ல என்ன தெரியுதோ அதுதான் அவங்க உலகம். அவங்க பார்வையின் தூரமே அவங்க கண்ணுக்கும் அந்த செல்போனுக்குள்ள தூரம் தான். சரி, அந்த செல்போன் வழியா தெரிகிற உலகம் தான் நிஜம் தான் பார்த்தா அதுவும் கிடையாது. அல்காரிதம் என்ன காட்டுதோ அதுதான் நிஜம், அதுதான் உலகம்னு நம்பி வளர்ற குழந்தைங்க வளர்ந்த பிறகு இந்த உலகத்தை எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்ற மனச்சுமையோடு இங்க எத்தனை பெற்றோர்கள் இருக்கும். அப்ப அதற்கு தீர்வா நீங்க என்ன செய்ய வேண்டியிருக்கு? அவர்களோட நிறைய பேசி பழக வேண்டியிருக்கு. அவங்க சொல்ற மாதிரி இப்ப ஜோக் சொல்லலாமா? அவன் ஜோக் சொன்னா 6-7 போயிட்டே இருக்கான். வெர்ச்சுவலாவே பார்த்து பழகின அவன் கண்ணுக்கு நிஜமான இடங்களையும் அனுபவத்தையும் காட்ட வேண்டிய அவசியம் முன்பு இல்லாத அளவுக்கு இந்த காலத்துல பெற்றோர்களாக நமக்கு இருக்குங்க. அதற்கு குடும்பத்தோட நீங்க நிறைய உலகத்தை சுத்தி காட்ட வேண்டியது இருக்கு. ஆனா இப்போ உலகத்தை சுத்தி காட்ட முடியுமா? ஃபிளைட் டிக்கெட் என்ன விலை விக்குது? இதுன்னு டவுன் பஸ்ல போற மாதிரியா அரை டிக்கெட் எடுத்துட்டு போறதுக்கு? எனக்கெல்லாம் எங்க அப்பா 13 வயசுக்கு அரை டிக்கெட் தான் எடுத்தாரு. உங்களுக்கா? அந்த கண்டக்டர் கன்றாவே கண்டுபிடிச்சிருப்பான்ல. ஆமா, மீஸ் எல்லாம் வச்சிருக்கான், இவனுக்கு அரை டிக்கெட்னு கேட்டாரு. அப்போ விட்டாரு. சரி, ஃபிளைட் டிக்கெட் தான் இவ்வளவு விலையா இருக்கு, ரோட் ட்ரிப் போலான்னு பார்த்தா நான் கலிபோர்னியால இருந்து வரேங்க, எங்களுக்கு அங்க ஒரு கேலன் $7. ஆனா அது என்னமோ நிஜம்தான். வந்து போர்டை பார்த்தோன்னே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கஷ்டமா தான் இருக்குது. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. $3, நாங்கள் $8 போயிடுச்சு எங்களுக்கெல்லாம். அப்போ இந்த காலத்துல பணம் எவ்வளவு அவசியமா இருக்கு பாருங்க. அப்போ இந்த பணச்சுவை ஒரு பெற்றோரா உங்க பிள்ளைகளுக்கு நல்ல அனுபவங்களை தந்து அவர்களுக்கு நல்ல மனநிலையுடன் வளர உதவ இந்த மனச்சுமையை குறைக்குது தானே உங்க மனச்சுமையை. அப்புறம் ஷெர்லி சொல்றாங்க குழந்தைங்க தான் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களாம். ஏங்க அவங்க பெற்றோர்கள் பணச்சுவையோட இருக்கிறதுனால தாங்க அவங்க குழந்தைகளே சந்தோஷமாக இருக்குது. அருமை அருமை. உங்க எல்லாருக்கும் தெரியும் வாரன் பஃபெட் உலகத்திலே பெரிய பணக்காரர். அவர் 2 விஷயம் தான் சொல்றார். பணத்தை எளிதாக பெருக்க, இன்வெஸ்ட் இன் லாங் டேர்ம். 2வது தான் ரொம்ப முக்கியம், ஸ்டார்ட் ஏர்லி. இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கே 35-40 வயசு ஆயிடுச்சு. அதனால பெற்றோர்களாக நீங்க உங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு சீக்கிரம் அதை கத்துத்தர முடியுமோ அதை கத்துத்தாங்க. நீங்க மட்டுமல்ல, உங்க பிள்ளைகளும் மனச்சுமையின்றி சிறப்பா வாழ்வாங்க. இறுதியாக சொல்கிறேன், பணச்சுவை உங்களுக்கு அரண், உங்கள் எதிர்காலத்துக்கான பாதுகாப்பு, உங்களுக்கு தன்னம்பிக்கையை தரும் வெற்றி, கட்டுப்பாடுகளை தகர்க்கும் கருவி, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விரும்பியவாறு வாழ உதவும் உந்து சக்தி. எனவே உங்கள் மனதில் சுமைதாங்கியாக உங்கள் வாழ்க்கையை கவலை இல்லாமல் நடத்த பணச்சுவையே இன்றியமையாதது என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. எனக்கு மனோஜ் பேசுனதுல 2 பாயிண்ட் ரொம்ப வித்தியாசமான ஒரு கோணத்துல அவர் சொன்னார். அரசு வந்து முன்னாடி என்ன சொல்லியிருந்தாருன்னா அது வந்து ஒரு டெம்பரரி ரிலீஃப் அப்படின்னாரு. இவர் வந்து என்ன சொல்றாருன்னா இது ஒரு சோம்பேறித்தனம் அப்படின்ட்டாரு. அதாவது நீங்க ப்ரொகாஸ்டினேஷன் பண்றீங்க,
தள்ளி போடுறீங்க உங்க பிரச்சனையில இருந்து நீங்க எஸ்கேப் ஆகுறீங்க அப்படின்றத 2 பேரும் குற்றச்சாட்டா வச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல கோணம். இன்னொன்னு அவர் சொன்னது, நீங்க பணத்தால ஏற்படுற அந்த வெற்றியை நீங்க அப்படி பார்க்காதீங்க, உங்களோட உழைப்பாலையும் உங்களோட அறிவாலையும் ஏற்படுற வெற்றி தர சுவை தான் அந்த பணத்தின் சுவைன்னு அவர் சொன்னார் இல்லையா? அது ஒரு சரியான ஒரு கோணம் தான். நான் இந்த மாமன்றம் அதை ஏற்றுக்கொள்கிறது. மிக சிறப்பாக பேசிய மனோஜ் அவர்களுக்கு உங்களுடைய பாராட்டுதல்களை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நீங்களாம் அந்த ஆலிஸ் ஒண்டர்லேண்ட் ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா? அதில் வந்து அந்த அம்மாட்ட வந்து அந்த பொண்ணு கேட்கும், அம்மா நம்ம ஏன் ஓடிட்டே இருக்கிறோம் அப்படின்னு கேட்கும். ஞாபகம் இருக்கா? அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, நம்ம நிற்கிற இடத்துல நிற்கணும்னா ஓடிட்டே இருக்க வேண்டியது இருக்குது அப்படின்வாங்க. இன்னைக்கு வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. நம்ம இருக்க வேண்டியதை தக்க வச்சுக்கணும்னா அவ்வளோ தூரம் ஓட வேண்டியது இருக்குது. அதுதான் இந்த பணச்சுவைன்ற அணி இது வரைக்கும் பேசியிருக்காங்கன்றதை நான் சம்மரைஸ் பண்ணுறேன். அவங்களுக்கு பதில் சொல்ல நமது அணியின் இறுதி பேச்சாளர், நகைச்சுவை அணியின் இறுதி பேச்சாளர் பாருங்க, எழுதிட்டே இருக்கிறாங்க பாருங்க வேகமா. இறுதி பேச்சாளர் வள்ளிக்கண்ணு முத்தையா அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறேன். வாங்க. அதாவது பட்டிமன்றம் அப்படின்றது நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும். வள்ளிக்கண்ணு மாதிரி ஒரு ஆர்வத்தை நீங்க பார்க்கவே முடியாது. இப்ப பார்க்க போறீங்க பாருங்க. என்ன ஆள் கூட்டு வந்திருக்கீங்களா? பலமா இருக்கு. ஆஸ்டின் சாண்டியாகோல இருந்து ஆஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு ரசிகர்கள் சேர்ந்த கூட்டம் நடுவர். நம் உதிரத்தில் கலந்து இருக்கும் தமிழன்னை நம்மை எல்லாம் உயர்விக்க வேண்டி தாயாம் தமிழை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவாராம், கண்டு மனம் இன்பமுற்று மகிழ்ந்திடுமாம். கடல் கடந்தும் அந்த இன்பத்தை உணர்ந்திடத்தான் கலை கட்டும் இந்த சித்திரை திருவிழாவின் கொண்டாட்டமாம். சித்திரை திருவிழாவை கோலாகலமாக கொண்டாட காத்திருக்கும் ஆஸ்டன் வாழ்வ அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பிற்கு வழிகாட்டியாக இருந்த திரு சந்திரசேகர் காயம்பு அவர்களுக்கும், எங்களுடைய திறமைக்கு இந்த மேடையை அமைத்து கொடுத்த திரு சிதம்பரம் அவர்களுக்கும், ஆஸ்டன் தமிழ்ச்சங்கத்தின் இயக்குனர் குழுவிற்கும், எங்களுடைய நக்கீரர் பட்டிமன்ற குழுவை தொடங்கியவரும் இந்த பட்டிமன்றத்துடைய நடுவருமான திரு ஜேசு சுந்தரமாறன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தன்னுடைய அழகிய பேச்சினால் இந்த மேடையை அலங்கரித்து அமர்ந்திருக்கும் சக பேச்சாளர்களுக்கு மரியாதையை கூறிக்கொண்டு இந்த பட்டிமன்ற தலைப்புக்குள்ள போகலாம். இப்ப இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு அதுக்கே வரீங்களா? சரி வாங்க. மனச்சுமை இன்றி வாழ தேவை பணச்சுவையா நகைச்சுவையா? அட, மனசுக்குள்ள இருக்க சுமைகள் எல்லாம் மனசு விட்டு பேசி சிரிச்சாதான் செதறி போகும் அப்படின்னு உணர்ந்ததுனாலதான் எங்க அணியில இருக்க ஷெர்லி அவர்களும் தண்டபாணி அவர்களும் நானும் மனச்சுமை இன்றி வாழ தேவை நகைச்சுவையே அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்மலாம் அறுசுவை உணவை ருசிச்சு சாப்பிட்டுருப்போம். நகைச்சுவை ததும்பும் பேச்சை கூட ரசிச்சு கேட்டிருப்போம். ஆனா பணத்துக்கெல்லாம் சுவை இருக்கு அப்படின்னு வாயாலே வாஃபில் சுட்ட 3 பேரை இப்பதாங்க முதல்ல பாக்குறோம். பின்ன என்ன நடுவரவர்களே, இங்க உட்கார்ந்து இருக்கிறதுல பாதி பேருக்கு $50 நோட்டு பச்சையா இருக்குமா செவப்பா இருக்குமானே தெரியாது. ஏன்னா நமக்கு இல்லாத சொந்த பணம் இருக்கிற மாதிரியே சொல்றதுக்கு ஒரு அட்டை, அதான் டெபிட் கார்டு. நான் ஒரு கடன்காரன் அப்படின்னு என்ன பெருமையா நானே சொல்லிக்கிறதுக்கு ஒரு அட்டை, அதான் கிரெடிட் கார்டு. 2 அட்டைக்குள்ள மாட்டிக்கிட்டு எங்க வாழ்க்கையெல்லாம் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கு. எங்க கிட்ட வந்து பணம் சுவையா இருக்குன்னு சொல்றதும், பணியார மாவுல பால்கோவா பண்ணலாம்னு சொல்றதும் ஒண்ணுதான் நடுவர் அவர்களே. ஆனா பணியாரத்துல கொண்டு பால்கோவா வச்சீங்க பாருங்க, வாங்க. அது மட்டும் இல்ல, இந்த எதிரணியில முதல் பேச்சாளர் வந்து சாரு வந்தாங்க. அவங்க சொல்றாங்க, கருவறை முதல் கல்லறை வரைக்கும் சில்லறை தான் எல்லாமா. ஏமா, சினிமா டைலாக நீ சீரியஸா பேசலாம், தப்பு இல்லை. ஷெர்லி அவர்கள் சொன்ன மாதிரி அது எங்க அணிக்கு சாதகமா பேசக்கூடாது. 2 டம்ளர் சக்கரை தண்ணிய தினமும் வெறும் வயிற்றுல குடிச்சுக்கிட்டே வந்தா சக்கரை வியாதியே வராதுன்னு சொன்னா நமக்கெல்லாம் எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கு. நம்ம பிறந்ததிலிருந்து நம்ம இறக்கும் தருவாய் வரைக்கும் நம்மளை தேடி தேடி தேங்காய் நாறு மயிர் தேய்க்கிற அந்த பணம் சுவையா இருக்கு அப்படின்னு சொல்றதும்.
அடுத்து கல்யாணத்தை பத்தி சொன்னாங்க. ஏங்க நீங்கெல்லாம் பணம் இருந்தா தானேங்க கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அட கும்கியான மாதிரி குணம் இருந்தா தாங்க நாங்கெல்லாம் கல்யாணம் பண்ணுவோம். இப்ப இந்த காலத்து பிள்ளைங்க எல்லாம் 2 கண்டிஷன் தான் கல்யாணம் பண்ணிக்கிற கணவர்கிட்ட போடுறாங்க. அது என்ன தெரியுமா? பாசமாக இருக்க வேண்டும், பாத்திரத்தை விளக்க வேண்டும். இந்த 2 கண்டிஷனுக்கு மட்டும் மாப்பிள்ளை சரின்னு சொல்லிட்டாருன்னா கல்யாணம் சும்மா ஜாம் ஜாம்னு நடந்து. ஒரு நிமிஷம் இருங்க, அது திருப்பி சொல்லுங்க. ஏன்னா அங்க ஆகோபித்த ஏகோபித்த வரவேற்பு இருக்குது, அதுக்கு அதை சொல்லுங்க திருப்பி. மாப்பிள்ளை பாசமாக இருக்க வேண்டும், பாத்திரத்தை விளக்க வேண்டும். இவ்வளவுதான் எங்க எதிர்பார்ப்பு. அதாவது நீங்க பாசம் சொன்னது கூட கை தட்டல, பாத்திரத்தை விளக்கணும். நீங்க பாருங்க, அங்கதான் இருக்கிறீங்க. வாங்க, பல பேர் விளக்கி இருக்கிறாங்கன்னு தெரியுது. இன்னொன்னு சொல்றாங்க. இன்னொன்னு எனக்கு என்னன்னா, சாதாரண மனுஷங்களை பத்தி பேச சொன்னா சடையப்ப வள்ளலெல்லாம் பத்தி பேசுறாங்க. ஆனா சடையப்ப வள்ளல ஸ்பான்சர்னு சொன்னாங்க பாருங்க. இந்த உலகத்திலேயே சடையப்ப வள்ளல ஸ்பான்சர்னு சொன்ன ஒரே ஆள் நம்ம சாருவா தான் இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா சாரு அவர்களே? நகைச்சுவையான நாடகங்கள் மூலமா தான் அந்த கம்பராமாயணம் சாதாரண மனிதர்களை வந்து சேர்ந்தது. அதனால நகைச்சுவையை நம்ம வந்து சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. அப்புறம் வேற பணத்தோட அருமை தெரிஞ்ச நடுவர் அவர்கள் எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. அவரே 1008 மனச்சுமையில வந்து உட்கார்ந்துருக்காரு. அவரை பார்த்து சொல்லுங்க சொல்லுங்க. பணத்தோட அருமை தெரிஞ்ச நடுவர் அவர்களேவா? ஏமா ஐஸ் வைக்கிறது கூட ஒரு அளவு இல்ல. அடுத்து நம்ம வந்து எதிரணியிலேருந்து அடுத்து அரசு வந்தாரு. இந்த அரசுனாலே பிரச்சனை தான் அப்படின்னு எங்க அணியோட தண்டபாணி அவர்கள் சொன்னது மிகவும் சரி. ஏன்னா 4 கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு சொன்னார். அட நீங்க 40 கேள்வி கூட சொல்லுங்க, கேளுங்க. ஆனா ஒரு கேள்வியவாது நகைச்சுவை உணர்வோடு சேர்த்து கேளுங்க. எவ்வளவு சோகம் தாங்க முடியல. பணம்னு பேசினாலே அப்படிதான் இருக்கும் போல நடுவர் அவர்களே. சேர்த்து வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாத சோகமா கூட இருக்கலாம். ஆமா இருக்கலாம். அதுக்கப்புறம் பொருட்பாலை பத்தி ரொம்ப பெருமையா பேசினாரு. நான் என்ன சொல்றேன், பல்லு இருந்தா தான் பாதாம் பருப்பு சாப்பிட முடியும் இல்லையா? பக்கோடாவெல்லாம் இப்ப விட்டுட்டீங்களா? ஆமா. சரி, பாதாம் கண்டிங்க. ஓகே. அருள் இருந்தா தான் பொருளை பத்தி யோசிக்க முடியும். அருள் வேணும்னா அறத்தோட வாழணும். அப்ப இவரை அறத்துப்பாலை முதல்ல படிச்சுட்டு தானே பொருட்பாலுக்கு போகணும். இதுல வேலை இவங்க அணி முதல் பேச்சாளர் சாரு சப்போர்ட் பண்றாங்க. உங்களுக்கு என்ன திருக்குறள்ல வந்து நடுவுல 4 பக்கத்தை காணுமா அப்படின்னு. ஏன் உங்களோட முன்னாடி பக்கத்துல எல்லாம் முள்ளலி கடிச்சு சாப்பிட்டுருச்சா? முன்னாடி இருக்க இது அறத்துப்பாலை படிக்காம பொருட்பாலுக்கு போனது இவங்க தப்பு. அறத்துப்பால்ல திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறி வாண்மை கடை அப்படின்னு சொல்றாரு. நிலை இல்லாததெல்லாம் நிலையென நம்பாதே மனமே அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்ப பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும். நம்ம மனுஷங்க தான்ப்பா நமக்கு முக்கியம். 4 பேரோட சேர்ந்து சிரிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு இவங்க வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இங்கே வந்து என்னெல்லாம் பேசுறாங்க பாருங்க. இதுல வேற அமெரிக்காவுக்கு முன் அமெரிக்காவுக்கு பின் அப்படின்னு அரசவர்கள் சொல்றாரு. ஏங்க அமெரிக்காவுக்கு முன்னாடி அம்மா அப்பா அக்கா தங்கச்சி இவங்களோட எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அமெரிக்காவுக்கு வந்து இறங்குனதுக்கு அப்புறம் பார்த்தா நான் என்னை பார் யோகம் வரும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கழுதை கூட நமக்கு சொந்தம் இல்லைன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. நாங்களே கஷ்டப்பட்டு நகைச்சுவையா பேசி நண்பர்களெல்லாம் சேர்த்து இப்பதான் எத்தனை பாட்டுலக்கு எத்தனை கெட் டுகெதர் இப்பதான் மகிழ்ச்சியாவே இருக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப இந்த கூட்டம்லாம் எதுக்கு கூடுறோம்? நண்பர்களோட சேர்ந்து மகிழ்ச்சியா இருக்கணும்னு தானே. கூட்டமா சேர்த்து பணத்தை எங்க கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுக்காக கூடுறோம். என்னங்க பேசுறீங்க? அடுத்து எங்க நக்கீரர் பட்டிமன்ற குழுவுடைய நல்ல பேச்சாளர் மனோஜ் அவர்கள் வந்தாங்க. ஒருத்தரா வச்சு செய்றீங்களா? அவரு கைய அசைச்சு அசைச்சு பிரமாதமா பேசுவார் அப்படின்னு பார்த்தா கை ஜோசியம்லாம் பண்ணிட்டு போயிருக்காரு. பின்ன நான் என்ன திருக்குறள் சொல்லணும்னு எனக்கு முன்னாடியே அவர் சொன்னா வேற என்னதான் சொல்றது? நகைச்சுவை தற்காலிக தீர்வு அப்படின்னு நம்ம மனோஜ் அவர்கள் சொன்னாரு. ஆனாலும் அதை சொன்ன மனோஜ் அவர்கள் பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பணத்தை பத்தி இவர் ரொம்ப அதிகமா புலம்புறாரு அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா கலிபோர்னியால கேஸ் பிரைஸ் $3 $8 ஆயிருச்சான். பிள்ளைகளோட நேரம் செலவழிக்க கூட பணம் தான் தேவைப்படுதான். இந்த பணத்துக்கு மதிப்பே இல்லைங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் காரு வாங்க சேர்த்து வச்சிருக்க பணத்துல நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு காராச்சும் வாங்கி கொடுப்போமானே தெரியாதுங்க.
அப்படின்னு அவர் புலம்புன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அப்ப தன்னுடைய மதிப்பை தினம் தினம் குறைத்து கொண்டிருக்கும் பணம் உங்களுக்கெல்லாம் எப்படி சுவையாக இருக்குன்னு நான் கேட்கிறேன். $60 கொடுத்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் 6 நாளைக்கு காய்கறி வாங்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அதே $60 கொடுத்து 3 நாளைக்கு கூட காய்கறி வாங்க முடியல. தன்னோட மதிப்பை தினம் தினம் இழந்து கொண்டிருக்கும் பணம் எந்த காலத்திலும் சுவையாக இருக்காது. ஆனா நகைச்சுவைன்றது பல நேரங்கள்ல நம்மளோட மதிப்பை நமக்கே புரிய வைக்கும். அதுக்கு பெரிய உதாரணமே இந்த பேச்சாளர்கள் தான். நேத்து வரைக்கும் ஐயோ மேடையில போய் எப்படி பேச போறனோ அப்படின்னு பயந்துட்டு இருந்திருப்பாங்க. அட வீட்டுல இவ்வளவு அருமையா பேசுற, மேடையில போய் மைக்கு பிடிச்சு பேசுனேன்னா கைத்தட்டல் வானை தாண்டி ஒலிக்கும் அப்படின்னு நகைச்சுவையா உங்க வீட்டுல இருக்கவங்களும் நண்பர்களும் நம்பிக்கை கொடுக்காமலா இவங்கெல்லாம் பேச்சாளர்களா வந்து இந்த மேடையில உட்கார்ந்துருக்காங்க? இவங்க அதாவது நமக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் சொல்லுவாங்கல்ல, அது இந்த எதிரணிக்காரங்களுக்கு ரொம்ப பொருள். எங்க பேச்சாளர் வந்து சொல்லுவாரு, நல்லா பேசணுன்றது லட்சியம், எதையாவது பேசுவோன்றது நிச்சயம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான். வாங்க. அட நம்ம மனச்சுமைய நகைச்சுவையா வெளியில சொன்னாதான் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்படி சொல்றதுக்கே ஒரு தனி திறமை வேணும் நண்பர்களே. அது ஒருவேளை எதிரணியில இருக்கவங்க கிட்ட இல்ல போல. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, நம்ம வீடுகள்ல இருக்க உறவுகளே நகைச்சுவையாத்தான் தினம் தினம் உங்க வாழ்க்கையை அணுகுறாங்க. இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிள்ளை வளர்ப்பு எவ்வளவு பெரிய மனச்சுமை. அதுவும் இந்த டீனேஜ் பிள்ளைங்களை வளர்க்கறது இருக்கு பாருங்க, அப்பப்பா இருக்கிறதுலே பெரிய மனச்சுமை அதுதான். எப்ப பார்த்தாலும் தலைய சீவிட்டு சீப்போடு முடிய வச்சுட்டு போற பிள்ளைய பார்த்து, ஏண்டா இந்த சீப்புல இருந்து முடிய எடுக்கலாமாடா, சைனால இருந்து மிஷினை ஆர்டர் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளோட மனச்சுமையை நகைச்சுவையா சொல்லும் போதுதான் அந்த பிள்ளைக்கு புரியுது நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுப்பா இருக்கணும்னு. குடும்ப தலைவர்கள் எடுத்துக்கங்களேன். நான் இல்லைன்னா ஆபீஸ்ல ஒரு வேலை கூட உருப்படியா நடக்காதுன்னு என் மேனேஜர் சொல்றாரு. உருளைக்கிழங்க கூட உனக்கு உருப்படியா வாங்க தெரியாதுன்னு என்னோட மனைவி சொல்றாங்க. அப்ப நான் நல்லவனா கெட்டவனான்னு எனக்கே தெரியலையே அப்படின்னு அவரோட மனச்சுமையை இறக்கி வைக்கும் போதுதான் அவர் மனசுல என்ன இருக்குன்றத குடும்பத்துக்கு தெரியுதுங்க. நம்ம பிள்ளைகளை எடுத்துக்கோங்க. ஏமா நேத்து வந்து சாப்பிட உட்காந்தேன், வேலைக்கு போகணும் வேகமா சாப்பிடுன்னு சொன்னேன், இன்னைக்கு வந்து சாப்பிட உட்காந்துறேன் அவசரமா சாப்பிட்டீங்கன்னா ஆயுசு குறைஞ்சு போகுன்ற, எதையாவது ஒன்ன சொல்லு அப்படின்னு சொல்லும் போதுதான் நமக்கு புரியுது நம்ம நிதானமாவே இல்லையோ, இன்னும் கொஞ்சம் நிதானமா இருக்கணுமோ அப்படின்னு. அப்ப நகைச்சுவை அப்படின்றது நம்ம வீட்டுக்குள்ள நம்ம மனசுக்குள்ள சுமைகள் சேர்ந்துராம கவலைகளை போக்கும் கத்தியாக இருக்குன்னு நாங்க சொல்றோம். எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் அரசியலை பத்தி பிரமாதமா பேசினாங்க. அதுலயும் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்கன்னு நம்ம மனோஜ் அவர்கள் சொல்றாரு. பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுறவன் நல்ல குடிமகனா இருக்க முடியாது. நல்ல அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்றவரு காமெடியா பேசி காது மேலே அடி வாங்குறவரா இருக்கக்கூடாது. நல்ல அரசியல் தலைவர்ன்றது அறிஞர் அண்ணாவை மாதிரி இருக்கணும். அறிஞர் அண்ணாவை பற்றி கவிஞர் கண்ணதாசன் என்ன சொல்றாருன்னா, பகைவரையும் சிரிக்க வைத்தார், பாம்பை கூட பழக்கி வைத்தார், வகையோடும் நூற்கள் தந்தார், என் அண்ணா மனவளம் மிகவும் கொண்டார் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பகைவரை கூட சிரிக்க வைக்கிற அந்த நகைச்சுவை திறன் அறிஞர் அண்ணா கிட்ட இருந்துச்சு. அதனாலதான் அவர்னால பாமரனுக்கு கூட படிப்பறிவை கொடுக்க முடிச்சது. எவ்வளவு பெரிய சமூக மாற்றத்தை கொடுத்து மக்களோட மனச்சுமைய தன்னோட நகைச்சுவை திறனால அறிஞர் அண்ணா பண்ணியிருக்காரு. அப்ப வீட்லயும் நாட்டிலையும் மட்டுமில்ல நடுவர் அவர்களே, நீங்களுமே இந்த பட்டிமன்றத்துக்கு நகைச்சுவையா நல்லா பேசி இந்த மக்களோட மனச்சுமையெல்லாம் குறைக்கத்தான் வந்திருக்கீங்க. பின்ன தலைக்கு $40 பணம் கொடுக்கவா வந்திருக்கீங்க? கொடுக்கணும்னு ஆசைதான் இல்லையே, அதுதான் சுமை. அப்ப நம் வீட்டின் சுமையது அழுத்தும் போதும் நம் நாட்டின் நிலையது நடுங்கும் போதும் கவலை போக்கும் கத்தியாக கருத்து மிக்க கேடயமாக நாள்தோறும் நகைச்சுவை நம்மை தழுவட்டும், நாவினிக்கும் நல் சொல்லால் நம் வாழ்க்கை சிறக்கட்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை, சிறப்பு. வள்ளி வந்து ஒரு குடும்ப தலைவின்றதை நிரூபிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பாசத்தில் ஆரம்பித்து பாத்திரம் கழுவுறதுக்கு வந்து, அப்படியே டீனேஜ் குழந்தைய வளர்க்குறதுல ஆரம்பித்து, அப்புறம் காய்கறிக்கு வந்து, இப்படி ஒரு குடும்ப தலைவி அவங்க இந்த பிரச்சனையை எப்படி அணுகலாம் அப்படின்ற அளவுக்கு இயல்பாக அணுகுனாங்க. ஆனால் அவங்க சொன்னதில் ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன அப்படின்னா,
தன்னுடைய மதிப்பையே தினம் தினம் இழக்கிற பணம் எப்படா அவங்க இந்த மனச்சுமையை குறிக்குன்னு கேட்டாங்கல்ல அந்த கேள்வி, அது ரொம்ப முத்தாய்ப்பான ஒரு கேள்வி. அது இந்த மன்றத்துக்கு தேவையான கேள்வியும் கூட. இந்த 6 பேச்சாளர்களும் உங்களுடைய பலத்த கைத்தட்டுதல்களை பாராட்டுகளோடு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். மிக சிறப்பாக பேசினாங்க. நீங்க எல்லாமே அதை ஆமோதிப்பீங்கன்னு நான் நம்புறேன். மிக அழகாக பேசினவங்க 6 பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த பாராட்டுதல்கள், வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்கும் மிக சிறப்பு. இப்ப எனக்கு தான் பிரச்சனை இல்லையா, இவன் என்னத்தெல்லாம் சொல்ல போறான் அப்படின்னு நாங்கள் 4 பேர் யோசிக்கிறீங்க, எனக்கு தெரியுது. நீங்களும் யோசிக்கிறீங்களா? வெரி குட். இப்ப தீர்ப்பு அப்படின்னு வரும்போது தீர்ப்பை எப்படி அணுகிறது அப்படின்ட்டு எனக்கு ஒரு சின்னதா ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க. எப்போதுமே ஒரு தீர்ப்பை எப்படி சொல்லணும் அப்படின்றது என்னன்னா, ஒரு 2 வழிப்போக்கர்கள் போயிட்டே இருந்தாங்க. போயிட்டு இருக்கும்போது ரொம்ப இரவாயிடுச்சு. தங்குனாங்க ஒரு வீட்டில் ஒரு சத்திரத்தை தங்குனா அவங்க 2 பேரும் சரி சாப்பிடலாம் அப்படின்னும் போது ஒருத்தர் வந்து 5 சப்பாத்தி கொண்டு வந்திருந்தார், இன்னொருத்தர் 3 சப்பாத்தி கொண்டு வந்திருந்தார். சரி அப்படின்னு சாப்பிடலான்னு பிரிக்கும் போது 3ஆவதா ஒருத்தர் உள்ள வந்தார், என்ட்ரானார். ஆனா அவர்கிட்ட சாப்பாடு இல்லை. அப்ப அவர் என்ன சொன்னாரு, நீங்க 2 பேரும் உங்க சாப்பாடை என் கூட ஷேர் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு ஏதாவது பணம் கொடுத்துட்டு போறேன் அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டு என்ன பண்ணாங்க, 5 3 எத்தனை சப்பாத்தி? 8 சப்பாத்தி. 8 சப்பாத்திய 3ஆ கூறு போடலாம் அப்படின்னாங்க. அப்ப எத்தனை வரும்? 24 இல்லையா? அந்த மேடம் யோசிக்கிறாங்க, 8 கரெக்டா சொல்லிட்டாங்க, எத்தனை வரணும்னு. எத்தனை வரும் இப்படிலாம் கேள்வி கேட்காதீங்க அப்படின்ட்டு. ஆக 24 பீஸ். 24 3ஆ பிரிச்சா எத்தனை பேர்? 8 8 3 பேருக்கும் இல்லையா? 8 8 8 இப்படின்னு சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே அவர் 3ஆவதா வந்தார் இல்லையா, அவர் என்ன பண்ணாரு, ஒரு 8 தங்க நாணயத்தை 2 பேர்ட்டையும் கொடுத்து நீங்க 2 பேரும் பிரிச்சுக்கங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. இப்ப என்ன பண்ணாங்க, எப்படி பிரிச்சாங்கன்னா 5 சப்பாத்தி கொண்டு வந்தார் இல்லையா, அவருக்கு 5, 3 சப்பாத்தி கொண்டு வந்தார் இல்லையா, அவருக்கு 3 தங்க நாணயம். இப்ப இந்த 3 சப்பாத்தி கொண்டு வந்தவருக்கு ஒரு டவுட்டு, நம்மலாம் ஷேர் தானே பண்ணோம், அது எப்படி எனக்கு 3 தங்க நாணயம் அவனுக்கு மட்டும் 5 அப்படின்னு நான் கோர்ட்டுக்கு போறேன் அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிட்டான். கோர்ட்டுக்கு போனா அங்க ஒரு பெரியவர் இந்த கதையெல்லாம் கேட்டார். என்னப்பா அப்படின்னாரு. சொன்னாங்க 2 பேரும். அப்படியா, சரி நீ எத்தனை கொண்டு வந்த? 3. 3 எத்தனை பீஸா பிரிச்சிங்க? 15 இல்லையா? 3 15ல நீ எத்தனை சாப்பிட்ட அப்படின்னு கேட்டாரு. நான் 8 சாப்பிட்டேன். எத்தனை கொடுத்த? இதுல 7 கொடுத்தேன் அப்படின்னாரு. தம்பி நீ எத்தனை கொண்டு வந்த? 5 சப்பாத்தி. 5 3ஆ பிரிச்சா 15. சாரி 5 3ஆ பிரிச்சா 15, 3ஆ பிரிச்சா 9. அப்ப நீ எத்தனை சாப்பிட்ட? 1 பீஸ் கொடுத்தேன், 8 பீஸ் நான் சாப்பிட்டேன். யாரு? 3 சப்பாத்தி கொண்டு வந்தாரு. 5 சப்பாத்தி கொண்டு வந்தாரு, நான் 7 பீஸ் கொடுத்தேன், 8 பீஸ் நான் சாப்பிட்டேன். அப்ப 7 நீ கொடுத்தியா, அப்ப உனக்கு 7 தங்க காசு. நீ எத்தனை கொடுத்த? 1 பீஸ், அப்ப உனக்கு 1 தங்க காசு. இதுதான் தர்மம். நீதிக்கும் தர்மத்துக்கும் எப்போதும் இதான் வித்தியாசம். நீதி என்ன பண்ணுச்சுன்னா 5 3ன்னு பிரிச்சுச்சு. ஆனா தர்மம் என்ன பண்ணுச்சு, நீ எத்தனை கொடுத்தியோ அதுதான் உனக்கு அப்படின்னு சொன்னுச்சு. ஆக இந்த தீர்ப்பை நம்ம எப்படி அணுக போறோம் அப்படின்னா இப்படிதான் அணுக போறோம். அதனால நீங்க யோசிக்காதீங்க நான் எந்த தீர்ப்பு சொல்ல போறேன், எப்படி சொல்ல போறேன் அப்படின்ட்டு. முதல்ல நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த அணி என்ன பேசுச்சு, இந்த அணி என்ன பேசுச்சு, ஒரு சம்மரை பண்ணிடலாமா டக்குன்னு. ஏன்னா நம்ம நிறைய பேசியிருக்கிறாங்க. இப்போ எனக்கு முத்தாய்ப்பா இவங்க பேசுனதுல பட்டது என்னன்னா, இவங்க வள்ளுவரை கொண்டு வந்தாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, வள்ளுவர் வந்து பொருட்பால் அவ்வளோத்தரம் எழுதியிருக்காரு. உண்மைதான், வள்ளுவர் வந்து திருக்குறள்லயே 74 அதிகாரம் பொருட்பால் தான் எழுதியிருக்கிறாரு. வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா செய்க பொருளை அப்படின்றாரு. அவர் ஒருத்தர் தான் அந்த காலத்துல, அதாவது பக்தி இலக்கியம் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒருத்தர் வந்து பொருளை செய்டான்னு சொன்ன ஒரே ஆள் திருக்குறள் மட்டும்தான். அப்பே சொல்லிட்டு போயிட்டாரு. அவ்வளோ தூரத்துக்கு அறத்தை பேசின அந்த காலகட்டத்திலேயே வந்து தைரியமா பொருளை செய் அப்படின்னு வள்ளுவர் சொன்னார்னா, அப்போ ஒரு அவ்வளோ பெரிய ஆள் சொல்றாருன்னா அதுல உண்மை இருக்குமா இல்லையா? அப்ப எனக்குமே அதுல வந்து நம்பிக்கை இருக்குது. பணம் இருந்தா தான் வாழ்க்கை. ஏன்னா நம்ம எல்லாருமே யூஎஸ்கே வந்தோம். எவ்வளோ காரணம் சொன்னாலும் அல்டிமேட் எய்ம் வந்து பணம் தான். அப்ப அதுல ஒரு உண்மை இருக்க தான் செய்யுது. அவங்க சொன்னாங்களே பணம் என்ன பண்ணும், அடிப்படையான எல்லா விஷயங்களுக்குமே நமக்கு பிரச்சனையா இருந்தா மனச்சுமை வருமா வராதா? தங்குறதுக்கு வீடு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, போய் வர்றதுக்கு கார், இந்த பிரச்சனையில இருக்கும்போது நம்மளால எப்படி மற்றதெல்லாம் யோசிக்க முடியும்? யோசிக்கவே முடியாது. பணம் இருந்துட்டா நகைச்சுவை ஆட்டோமேட்டிக்கா வரும் மைண்ட்ல. ஏன்னா நம்ம ஃப்ரீயா இருப்போம். ஃப்ரீயா இருந்தா பணம் நிறைய இருக்கும்போது நமக்கு ஃப்ரீயா இருக்கும்போது நகைச்சுவை நமக்கே வரும். ஆனா நகைச்சுவை இருந்தா பணம் வருமா? வராது. ஆக எனக்கு என்னமோ பணம் எப்போதுமே பல அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு பணம் பெரும் உதவி புரியுது. அவங்க சொன்னாங்க ஐடி லே ஆஃப் வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. இதுல எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இவங்க பேசுனதுல புரிஞ்சது என்ன அப்படின்னா, இவங்க 2 பேரும் சொன்ன அந்த ப்ரொகாஸ்டினேஷனும் ஒரு டெம்பரரி ரிலீஃப் தான். அது ஒரு எஸ்கேப்பிசமா தான் இருக்க போகுது. நகைச்சுவை பணம் மட்டும் தான் அவங்களுக்கு நிரந்தர தீர்வு கொடுக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அதை நாங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா,
இவங்களும் அதே வள்ளுவரை கூட்டு வராங்க. இதுதான் மனோஜ் சொன்ன மாதிரி வள்ளுவர் எல்லாருக்கும் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார் அப்படின்ட்டு. இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா, திருக்குறள் நகல் வல்லர் நல்லவார் மாமிகு ஞானம் போற்றும் அப்படின்னு என்ன சொல்றாரு பேசிக்க என்ன சொல்றாங்கன்னா, நீ எல்லாம் உனக்குலாம் நகைச்சுவை உணர்வே இல்லைன்னா நீங்க பகல்ல கூட உனக்கு நைட்டு மாதிரி தாண்டா இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அப்படின்றாங்க. ஆக இவங்களும் என்ன சொல்றாங்க, நீங்க என்னதான் அதாவது பணம் வச்சுக்கிறவங்களுக்குலாம் அப்ப மனச்சுவை இருக்கக்கூடாதுல்ல, மனச்சுமை இல்லாம இருக்கணும்ல, அவ்வளவு பெரிய பணக்காரன் மனச்சுவை இல்லாம இருக்கணும்ல, ஆமா இல்லையே, அப்ப நகைச்சுவை தேவைப்படுது தானே அப்படின்றாங்க. குடும்பத்துல நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம அணுகிறது நகைச்சுவையில மட்டும்தான் அணுக முடியும். பணம் அனுபவிக்கலாம், ஆனா நகைச்சுவை தான் அணுகுமுறையை கொடுக்கும் அப்படின்னு அவங்க சொன்னதும் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா தான் பாக்குறேன். இப்ப இவங்க ரெண்டு பேருமே சார்லி சாப்ளின் இழுத்தாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, சார்லி சாப்ளின் வாழ்ந்த காலகட்டத்துல எவ்வளோ பேர் வாழ்ந்தாங்க. அப்ப பெரும் பணக்காரர்களாம் வாழ்ந்திருப்பாங்கல்ல, அவங்க பேர் யாராவது நமக்கு ஞாபகம் இருக்கா? ஆனா சார்லி சாப்ளின் பேர் மட்டும் தான் நமக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்? அவர் பணக்காரர் கிடையாது, ஆனா எப்போதுமே நகைச்சுவைக்கு உலகளாவிய அளவுல எப்போதுமே இடம் இருக்குது. நீங்க உலகளாவிய அளவுல பெரிய பணக்காரர்கள் யாருன்னு நீங்க பட்டியல் போடலாம், ஆனா அவங்க எல்லாம் பேர் நிக்காது. எப்போதுமே நிக்கிறது யாரு அப்படின்னா நகைச்சுவையாளர்கள் யாரோ அவங்க பேர் தான் நிற்கும். ஆக அவங்களே சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, நமக்கு நகைச்சுவையால தான் இந்த பிரச்சனைக்கு சால்வ் வருது அப்படின்ட்டு. இப்ப இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சின்னதா ஒரு ரெண்டு விஷயத்த வச்சு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு போலாம் அப்படின்னு நான் நம்புறேன். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப வள்ளி சொன்னாங்க இல்லையா, பணம் தினம் தினம் அவருடைய மதிப்பு இழக்குது, மனிதனும் அவனுடைய செயல்பாடுகளை மதிப்பு இழப்பான் இல்லையா? அப்ப அவன்கிட்ட ஒரு நகைச்சுவை இருந்தா அவன் தன் மதிப்பை இழக்க மாட்டான்னு நான் நம்புறேன். ஆனா பணத்துக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. என்னன்னா, பணத்தால எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியுமானா முடியாது. ஆனா பணம் இல்லைன்னா எல்லா பிரச்சனையும் நமக்கு வரும், அதை நம்ம ஒத்துக்கிட்டே தான் ஆகணும் இல்லையா? அப்ப எதனால நம்மளால அந்த பிரச்சனையில இருந்து வெளிவர முடியும் அப்படின்ற அந்த கேள்வி இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கேள்வி. பணம் பல பிரச்சனையை சால்வ் பண்ணும், ஆனா வர்ற பணத்தால பிரச்சனையும் கூட வந்துட்டே தான் இருக்கும் நமக்கு. அது எல்லாருக்குமே புரியும். பணம் சேர சேர நமக்கு பிரச்சனையிலும் ஏறிக்கிட்டே தான் போகுது. அப்ப அதனால மனச்சுமை அதிகரிக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அந்த இடத்துல. ஆனா நகைச்சுவை ஏற ஏற அதனால குறையவே குறையாது. பணம் எவ்வளவு தூரம் நீங்க சம்பாதிச்சாலும் ஒரு கட்டத்துல குறையே தான் போகுது. ஆனா நகைச்சுவை ஒரு தடவைனாலும் எத்தனை தடவைனாலும் அது குறையவே போகிறதே கிடையாது. ஆக இப்படி பார்க்கும்போது நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, மனசுமை அப்படின்றது உணர்வோட சம்மந்தப்பட்ட விஷயம், மனித உணர்வோட சம்மந்தப்பட்ட விஷயம். பணம் அப்படின்றது மனிதன் வெளியிலிருந்து படைக்கப்பட்ட ஒரு விஷயம். மனிதனால் படைக்கப்பட்ட ஒரு விஷயத்துக்கும் மனதுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்துக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. ஒரு பணத்தை கொண்டு நீங்க அளக்கலாம், அவன் மில்லியனர், பில்லியனர், கோடீஸ்வரன், லட்சாதிபதி அப்படின்னு. ஆனா நகைச்சுவையாளரை பத்தி நீங்க அளக்கவே முடியாது இல்லையா? அதுக்கு அளவே இல்லை, ஒரு அளவுகோலே இல்லை. ஆக நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இந்த உலகத்துல எதெல்லாம் அளக்கக்கூடியதோ அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஆனா இந்த உலகத்துல எதெல்லாம் அளவிட முடியாததோ அது எல்லையற்றது. இந்த உலகமும் இந்த பிரபஞ்ச சக்தியும் இயங்குறதுக்கு எது காரணமா இருக்குன்னா, எது எல்லாம் அளக்க முடியாததோ, அன்பு, பொறுமை, கருணை, சிரிப்பு, நேசம், பாசம், வானம், சூரியன், இது எதையுமே அளக்க முடியாது. அதுதான் இந்த பூமியை சுத்துறதுக்கான பிரபஞ்ச சக்தியா இருக்குது. எதெல்லாம் அளக்கக்கூடியதோ அது நம்ம கைக்குள்ள மட்டும் தான் அடங்கியிருக்கும். அதனாலதான் மனச்சுமை என்ற எண்ணத்தை, மனச்சுமையை அதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னா, எதெல்லாம் அளவிட முடியாததாக இந்த உலகத்துல இருக்குதோ அப்படி பார்க்கும்போது நகைச்சுவை மட்டுமே இதுக்கு தீர்வா இருக்க முடியும் அப்படின்ற ஒரு சிற்றறிவுல மனச்சுமையின்றி வாழ நகைச்சுவையே என்று தீர்ப்பை வழங்கி உங்கள் அனைவரிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஆஹா, என்ன ஒரு சொல்லடி திருவிழா! பணச்சுவை அணியினர் தர்க்க ரீதியான வாதங்களால் நம்மை யோசிக்க வைத்தார்கள் என்றால், நகைச்சுவை அணியினர் தங்களின் நகைச்சுவை ரகளையாலேயே நம் மனச்சுமையை பாதியாக குறைத்து விட்டார்கள். இன்றைய இந்த மாலை பொழுதை இவ்வளவு கலகலப்பாக மாற்றிய இந்த பட்டிமன்ற குழுவினருக்கும் நடுவர் அவர்களுக்கும் எங்களது நன்றியும் பாராட்டுகளும். இந்த பருவ காலங்கள் இதுல நம்மளோட ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி எல்லாத்தை விட முத்தாய்ப்பா நடந்த இந்த பட்டிமன்ற சிகரமான இந்த விழாவுக்கு பங்களித்த அனைவரையும் கௌரவிக்கும் விதமாக அவங்களுக்கு ஒரு அன்பு பரிசு. ஓகே, இந்த அன்பு பரிசை கொடுக்கறதுக்கு முதல்ல பிரகாஷ் அவர்களை மேடைக்கான வைக்கிறேன். ஜிப் அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம ஸ்பான்சர்ஸ்.
நம்ம ஜேசு இங்கே வந்துருங்க. அப்போ யாராவது ஒருத்தர் ஃபோட்டோ பண்ண சக்தி, நீங்கள் ஃபோட்டோ எடுத்துறீங்களா? அதை அடுத்து பிரசன்னா ஆடப்பல் நீங்கள் வந்துருங்க. ஆமாம், ஷோபா அவர்கள் நீங்களும் மேலே மேடைக்கு வந்துருங்க. ஓகே, தண்டபாணி அவர்கள் வாங்க. நீங்கள் பிரசன்னா நீங்கள் கொடுத்துருங்க. அடுத்து ஷோபா நீங்கள் ஐஸ்வர்யா எங்கே இருந்தாலும் மேடைக்கு வந்துருங்க. வாங்க. இப்போ ஷோபா அவங்க யூபிஎஸ்ல இருக்காங்க, அவங்க வந்து வழிக்கண்ணை நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. வாங்க. அடுத்து ஐஸ்வர்யா இங்கே வந்துருங்க. அவங்கக்கிட்ட வாங்குறதுக்கு சாரி மனோஜ் வந்துருங்க. மனோஜ், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஸ்பான்சர்ஸ் நீங்கள் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி நடந்திருக்காது. மிகவும் நன்றி மேலே வந்து எங்களுக்கு கொடுத்ததுக்கு. ஓகே, அடுத்து ஜேசு நீங்கள் வாங்க. எங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிற ஸ்பீக்கர்ஸ்க்கு நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. எடுத்துரு. ஓகே, நீங்கள் வாங்க. ஜேசு வில் கிவ் இட் டு ஷர்லி. ஃபர்ஸ்ட் ஷர்லி கொடுத்துருங்க. ஓகே, அடுத்து சாரு நீங்கள் வாங்க. ஓகே, அடுத்து லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் அரசு வாங்க. வாங்க வாங்க. நாட்டாம தீர்ப்பை மாற்றி சொல்லுங்க அப்படின்னு வேணா கேட்கலாம்னு நினச்சேன். ஆனால் அருமையான தீர்ப்பு. நல்ல பட்டிமன்றம் தானே? மிக்க நன்றி என்று நமது முதல்வர் உங்களுக்கு சொல்கிறார், கேட்டுக்கொள்ளுங்கள். மிக நன்றி, மிக நன்றி. இது யார் வயசுன்னு எனக்கும் தெரியாது, நீங்களே கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். ஆனால் என் வாய்ஸ் இல்லை, அது மட்டும்தான் உறுதியாக தெரியும்.